வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆட்டம் என் கையில். ஆரம்பம் முதல் கிளைமேக்ஸ் வரை அழுத்தமான பல திருப்பு முனைகளுடன் வேகமாக செல்லக்கூடிய த்ரில்லர் நாவல். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். சரியான ஆளை தேர்வு செய். சரியாக ஆயுதத்தை பிடி. எதை செய்தாலும் சரியாக செய். நிஷித்தோட வீட்டுக்குள்ள போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இன்டர்வியூ நடக்க போறது உறுதி. நான் கேட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் வரும். பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அனில்குமார். அவனால் இப்பொழுதும் பணம் வருமா என்பதை நம்ப முடியவில்லை. அவன் வங்கி கணக்கில் முன்பணம் வந்து விழுந்தது. அதற்கு அத்தாட்சியாக வங்கியிலிருந்து குறுஞ்செய்தி வந்தது. பணம் தனக்கு வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அவன் சந்தோஷத்தில் மிதந்தான். ஒரு பக்கம் லேசாக பயந்தான். திரும்பவும் அவர்கள் அழைத்தார்கள். சொல்லுங்க, எப்பவும் நம்ம சந்திச்சுக்கிற பீச்சுக்கு வந்துரு. ஓகே, ஆனா நாங்க நேரடியா வரமாட்டோம். உனக்கான திங்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டோன் பெஞ்சு கீழே மறைஞ்சிருக்கும். ஓகே, அவ்வளவுதான். அவர்கள் மறுபக்கத்திலிருந்து பேசினார்கள். மாலை வரை காத்திருந்தான் அனில்குமார். மாலையானதும் கருப்பு நிற டிஷர்ட்டையும் ட்ராக் பேண்டையும் அணிந்து கொண்டான். கடற்கரைக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு விரைந்தான். சில மணித்துளிகளை சாதாரணமாக கடற்கரையில் நடப்பவனைப் போல கழித்தான். அதன் பிறகு அவனுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த கல் இருக்கையில் வந்து அமர்ந்தான். சிறிய பையொன்று அந்த கல் இருக்கைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்தது. யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு வேகமாக அதை எடுத்துக்கொண்டான். வீட்டிலிருந்து வரும்பொழுதே தொப்பி அணிந்திருந்ததால் அந்த தொப்பியை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் முகத்தை மறைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஒருவரை கொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பணத்தை வாங்கியிருக்கிறான். கொலை என்பது அவனை பொறுத்தவரையில் மிகவும் புதிய விஷயம்தான். அவனால் ஒருவரை கொல்ல முடியுமா என்பது இப்பொழுதும் அவனுக்கு சந்தேகம்தான். இது அவனை கொலை வரை இழுத்து வந்திருக்கிறது. அவன் மிகவும் சாதாரண வேலையை செய்யக்கூடியவன். கேமராமேன் என்று தன்னை பெருமையாக சொன்னாலும் சினிமாவில் வேலை செய்கிறீர்களா என்று மற்றவர் கேள்வி கேட்டதும் முகம் வாடி போகும். இது போன்ற சமூகத்தின் கேள்விகள்தான் அவனுக்கு தன்னுடைய பணியை பற்றிய புரிதலை ஏற்படுத்தியது. கேமராமேன் என்றால் அதில் பல வகைகள் இருக்கிறது. அடிக்கடி அவனிடம் கேள்வி கேட்கப்படுவதைப் போல சினிமா கேமராமேன், அடுத்ததாக திருமணங்கள், பிறந்தநாள் விழாக்கள், பொதுவாக அனைத்து விழாக்கள் என்று வேலை செய்யும் கேமராமேன்கள், தொலைக்காட்சியில் கேமராமேனாக பணிபுரிபவர்கள், சமையல் நிகழ்ச்சிகளை அருகிலிருந்து படம் பிடிப்பவர்கள், சமூக வலைதளத்தில் பதிவிடப்படும் காணொளிகளை படமாக எடுத்துக் கொடுப்பவர்கள், இப்படி எத்தனையோ கேமராமேன்கள் இருக்கிறார்கள். இதில் மோசமான வகைகளும் உண்டு. அதை பற்றி அவன் சிந்தித்து பார்க்கவே பயந்தான். அனில் பல காலமாக விழாக்களை படம் எடுக்கும் கேமராமேனாகத்தான் இருந்தான். சார், இங்க பாருங்க, கொஞ்சம் சிரிங்க. தலையை கொஞ்சம் கீழே இறக்காதீங்க சார். மேடம், நீங்க அவர் தோள் மேல கை போடுங்க. நைஸ் மேடம். ஹக் பண்ணுங்க மேடம். திருமணம் ஆக போகும் பெண் வெக்கப்படும். லைட்டா ஹக் பண்ணுங்க மேடம். அந்த பெண் கட்டிப்பிடிக்கும் பொழுது சரியாக படம் எடுக்க வேண்டும். எந்த வேலையை செய்தாலும் விரும்பி செய்ய வேண்டும். அனிலுக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை. நடுராத்திரியில் வந்து எழுப்புவார்கள். என்ன தூங்கிட்டீங்க? இதுக்குதான் காசு வாங்கினீங்களா? பொண்ணு மாப்பிளையையும் தனியா எடுக்கவே இல்லையே, வீடியோ போட்டோவில் எடுக்கணும் வாங்க. அனிலை போலவே அவனுடன் வெறுப்பாக ஒரு போட்டோகிராஃபரும் வேலை செய்து வந்தான். அவன் கடனே என்று வேலை செய்பவன். ஆனால் அனில் மிகவும் வேலையில் கவனமாக இருப்பவன். இரவெல்லாம் கண்கள் எரிய எரிய வேலை செய்வான். சாப்பிடாமல் மணிக்கணக்கில் நிற்பான். அதுவெல்லாம் முன்னொரு காலத்தில். இப்பொழுதும் அவன் கேமராமேன் தான். அவன் வேறு வகையான கேமராமேனாக மாறிவிட்டான். அனில் தற்பொழுது நியூஸ் சேனலுக்கு கேமராமேனாக வேலை செய்கிறான். இங்கேயாவது மதிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அனிலுக்கு கேமராவை எப்படி இயக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நன்றாக தெரியும். மற்ற தொழில்களில் அவ்வளவு பழக்கம் கிடையாது. கொலை செய்வதையும் சேர்த்தித்தான். விழாக்களில் வேலை செய்தால்தான் இரவில் எழுப்புகிறார்கள் என்றால் இந்த செய்தி நிறுவனத்தில் வேலை செய்வதை பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் சரியாக தூங்கி பல காலம் ஆகிவிட்டது. பெண் செய்தி வாசிப்பாளருக்கு கொடுக்கப்படும் சம்பளத்தில் 25% கூட கேமராமேன்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏசியில் அமர்ந்து செய்தி வாசிப்பதில் என்ன கஷ்டம் இருக்க போகிறது என்று மிகையாக அவன் யோசித்து பார்த்ததும் உண்டு. அவரவர் வேலையில் இருக்கும் கஷ்டம் அவரவருக்கு என்று மனதை தேற்றிக்கொள்வதும் உண்டு. அவன் மனதை தேற்றியதெல்லாம் ஒரு கணத்தில் உடைந்து போகும். காடுகள், மலைகள், கூட்டமான சாலைகள், கட்சி பொதுக்கூட்டங்கள், சின்ன சின்ன சந்துகள், சகிக்கவே முடியாத நாற்றமடிக்கும் சாக்கடைகள் என்று எல்லா இடங்களிலும் வேலை செய்ய வேண்டி வந்திருக்கிறது. சம்பளத்தையும் குறைவாக வாங்கிவிட்டு மதிப்பு மரியாதையே இல்லாமல் ஏதோ ஒரு ஜந்துவை போல கேமராவை தூக்கி கொண்டு சாக்கடைகளில் புரளும் பொழுது யாரையாவது கொலை செய்ய வேண்டும் என்ற வெறி அவனுக்கு வந்திருக்கிறது. ஒரு முறை 2 முறை அல்ல. பயங்கரமான கொலை வெறி அவனுள் அடிக்கடி எட்டி பார்க்கும்.
இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் அவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவனுடைய நண்பன் ஷாம் தான் அழைத்திருந்தான். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாமா. சீனியர் எடிட்டர் கூப்பிட்டு இருந்தாரு. வேலை ஏதாவது போக போகுதா? லஜ்ஜையே இல்லாமல் கேள்வி கேட்டான் அனில்குமார். வேலையெல்லாம் போகாது, வா. சீனியர் எடிட்டர் முன்பு இருவரும் அமர்ந்திருந்தார்கள். சீனியர் எடிட்டர், இவனுக்கெல்லாம் எத்தனை வயசு இருக்கும்? எத்தனை வருஷமா இதே சேர்ல உட்கார்ந்துருக்கான்? எந்திரிச்சு போவானா போமாட்டானா? அனில் மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான். கொஞ்சம் விட்டிருந்தால் அவரிடமே அந்த விஷயத்தை சொல்லி இருப்பான். ஒய் அனில்குமார், யூ ஆர் லுக்கிங் சோ டயர்ட். போடா என்று சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்க்க வேண்டும் என்பது அவனுடைய அப்பொழுதைய ஆசை. கம் அகெயின் சார். ஒய் ஆர் யூ லுக்கிங் சோ டயர்ட்? ஐ எம் ஆன் டயட் சார். பல பக்கிகளிடம் பேசியதில் கொஞ்சம் நன்றாகவே அவன் பேசவும் கற்றுக்கொண்டான். ஓகே, தட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் மேட்டர். போடா பண்ணாட. மனதிற்குள் திட்டினான் அனில். அவன் தன்னையும் மீறி தன்னையும் அறியாமல் முணுமுணுத்தது ஷியாமிற்கு கேட்டது. மிஸ்டர் நிஷித்தை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அவன் இன்னொரு பண்ணாட. இந்த முறையும் மனதிற்குள் தான் திட்டினான். இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். என்ன ஷியாம், ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கீங்க? தெரியும் சார், அவர் தானே நம்மளோட சேனலுக்கு இம்பார்ட்டண்டா ஃபண்டிங் பண்றது. ஓகே ஓகே, அதிகமாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அனில், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சரிங்க சார். அனில் பக்கம் திரும்பவே மாட்டேன் என்பதை போல அவர் ஷியாம் பக்கம் திரும்பினார். ஷியாம், அவர்தான் நீங்க இன்டர்வியூ எடுக்க போறீங்க. அனிலை கூட வச்சுக்கோங்க. அனில் எடுத்து பேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. ஓகே சார். ஷியாம், அனில் ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காரு. லீவ் இட் சார். ஓகே. இன்னும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் ஆகல. போடா நரைச்ச தலையா. இன்டர்வியூ கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம். நம்மளோட சேனல்ல இருக்கிற ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஓகே சார். வெளியில தெரியாம நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே, யூ போத் கேன் லீவ் நவ். வெளியே வந்தார்கள். என்ன உனக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டமேனுக்கு மனசுக்குள்ள தோணுனதெல்லாம் முணுமுணுத்து எனக்கு செருப்படி வாங்கி கொடுத்துறாத. இப்ப செருப்படி விழுந்துதா என்ன? அடுத்ததாக ஷியாம் பேசுவதற்குள் அனில்குமாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. இரு, ஏதோ ஒரு பண்ணாட போன் பண்ணுது. ஆபீஸ்குள்ள என்ன லாங்குவேஜ்டா இது? முகத்தில் ஒரு அசௌகரியத்துடன் கேட்டான் ஷியாம். ஓன் லாங்குவேஜ். இரு, போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, யார் பேசுறீங்க? உங்ககிட்ட 2 நிமிஷம் பேச முடியுமா? முக்கியமான மேட்டர்னா பேசலாம். சாதாரணமாக பேசியபடியே ஷியாமை கடந்து போனான். ஷியாமிற்கு அவனை பார்த்து எரிச்சலாக இருந்தது. முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்க, இப்ப நான் ஃப்ரீ தான். ஏதாவது கல்யாணத்துக்கு வீடியோ பண்ணணுமா? அடிக்கடி அவனுக்கு பழைய வேலை சம்பந்தமாக தொலைபேசி அழைப்புகள் வரும். இப்பொழுதும் அப்படித்தான் வந்திருக்கிறது என்று நினைத்துத்தான் சாதாரணமாகவே அவன் பேசி கொண்டிருந்தான். நீங்க நிஷித்தை இன்டர்வியூ எடுக்க போறீங்கல்ல, அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சா? யார் சாமி நீ? எடுக்க போறீங்களா இல்லையா? இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றீங்களா? உன்னாண்டா எதுக்குப்பா சொல்லணும்? நான் காசு தரேன் அப்படின்னு சொல்றேன். உன்னோட பேர் என்ன? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? திரும்ப நீ ஃபோன் பண்ணும்போது நானே சொல்றேன். நல்லா ஷார்ப்பான ஆளாத்தான் இருக்கிற. நான் 2வது தடவை ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நேர்ல பேசணுமே. நீ இதைத்தானே முன்னாடியே சொல்லியிருக்கணும். நேர்ல சந்திக்க முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறது நம்ம அகராதியிலே கிடையாது. எங்க வரணும்? பஜார்ல இன்னைக்கு சாயந்தரம் வெயிட் பண்ண முடியுமா? நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க வீடியோ எடுப்பீங்கல்ல, உனக்கு கல்யாண வீடியோ தான் எடுக்கணுமா? நிஷித் இன்டர்வியூ கூட அப்புறமேல எடுத்துக்கலாம்யா. உன்னோட கல்யாணம் எப்பன்னு சொல்லு. அதுக்காக சொல்லிங்க, உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கங்கிறதுக்கு வேண்டி சொன்னேன். அப்படியா? சரி சரி. மாலை பஜார் பக்கத்தில் இருந்த ஒரு சந்தில் இருவரும் சந்தித்து கொண்டார்கள். நீ தான் என்கிட்ட போன்ல பேசுனியா? ஆமா. உனக்கு என்ன வேலையாகணும்? வேலை எனக்காக வேண்டியதில்லை. வேற யாருக்கு? நானும் உங்களை மாதிரி தான். கேமராமேனா? இல்லைங்க, நான் உங்களுக்காக வேலை செய்யறேன். உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. அதை பேசுறதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். இது என்னோட வேலை கிடையாது. சொல்லு, என்ன விஷயம் சொல்லணும்? திரும்பவும் சொல்றேன், கொஞ்சம் சீரியஸா கேளுங்க. இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறதில்ல. இது என்னோட வேலையும் கிடையாது. சரிப்பா மகாராஜா, உன்னோட வேலை கிடையாது. என்ன வேலை? நீங்க நிஷித்தை கொலை பண்ணணும். கொலை பண்ணி எந்த காவால போடணும்? இப்பதானே சொன்னேன் சீரியஸா பேசுங்கன்னு. நிஜமாலுமே அவனை போட்டு தள்ளணுமா? ஆமா, அப்படித்தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. யோ, நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. பதற்றமாக வார்த்தைகளை உதிர்த்தான் அனில்குமார். இல்ல, நீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பேசவே வந்தேன். நான் கொல்லணுமா? ஆமா. நிஷித்தோட வீட்டுக்குள்ள அவ்வளோ சீக்கிரமா போக முடியாது. ஷியாமை பத்தி நாங்க விசாரிச்சு பார்த்தோம். அவரு வேலையை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நார்மலா வாழ்ற ஆளு. என்ன பார்த்தா உங்களுக்கு கொலை பண்ற மாதிரி தெரியுதா? நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பத்தி எந்த பக்கி சொல்லுச்சு? தாடியை நீவியபடியே கேட்டான் அனில். நீங்க நிஷித்தை கொல்லணும். முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பணம் கிடைக்கும். பணமா? எவ்வளவு? அவன் தொகையை சொன்னான். ஒருத்தனை கொல்றதுக்கு இவ்வளவு பணமா? உங்களுக்கு நிஷித்தை பத்தி தெரியுமா தெரியாதா?
கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பெரிய பிஸ்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேன். அவன் கொஞ்சம் பெரிய ஆளு. அவனை போட்டு தள்ளிட்டா எனக்கு பிரச்சனை ஆகாதா? நீங்க நிறைய பணமே கொடுத்தாலும் நான் என்ன பண்றது? நீங்க மாட்ட மாட்டீங்க. எப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. இல்லப்பா, என்னால முடியாது சொல்லிவிட்டு வேகமாக அந்த சந்தின் உள்ளிருந்து அவன் வெளியேறி நடந்தான். திரும்பவும் அவனுடைய தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது. ஹலோ, யாரு? நாங்க தான் திரும்பவும் பேசுறோம். அவர்கிட்ட 2 நிமிஷம் நின்று என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. எவ்வளவு பணம் தரப்போறோம்னு தெரியுமில்ல. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அனில் பயத்துடன் திரும்பவும் அந்த சந்தினுள் நுழைந்தான். என்னப்பா பேசணும்? டக்குன்னு சொல்லு. உங்ககிட்ட பேசாம போனா எதுக்கு அவங்க கால் பண்றாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்நாள் முழுவதும் கேமராமேனா வேலை செஞ்சு இந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமா? அதுக்காக நீங்க ஒருத்தரை கொல்ல சொல்றீங்களே. அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை. அவனை கொல்றதுனால எதுவும் ஆக போறதும் இல்லை. அவனை கொல்றதுனால நீங்க மாட்ட போறதும் இல்லை. அவனை கொல்றது ரொம்ப ஈஸியும் கூட. அப்ப நீங்களே போய் செய்யலாமல்ல. அவன் யார் யாரை சந்திக்கணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான். அப்ப இந்த வாய்ப்பு தான் பெரிய விஷயமா? ஆமா, அவன் அவ்வளவு சீக்கிரமா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற ஆளே கிடையாது. எப்பவுமே அவனோட வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். அவனை போடணும்னா அவன் இடத்துக்கு தான் போகணும். அதுவும் அவன் அனுமதிச்சா மட்டும்தான் நடக்கும். அதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால என்ன யூஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறீங்க. இதை பத்தி நான் ஷாம் கிட்ட பேசி பார்க்கட்டா? வேண்டாம், உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க. நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இருட்டான சந்திற்குள் நின்று கொண்டு கொலைக்கான சதியை பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தாலும் அவன் மனமெல்லாம் பட்ட கஷ்டத்திலேயே உழன்று கொண்டிருந்தது. யோசிச்சு சொல்றேன்னா இப்பவே சொல்லுங்க. இதுக்காக தனியாவெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேண்டாம்னா சொல்லிருங்க. ₹1 உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் நீங்க இந்த விஷயத்த வெளியிலையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். உங்களுக்கு பணம் தரப்போறவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. உங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்பவே சொல்லணுமா? இப்பவே நீங்க உங்களோட முடிவை சொல்லணும். இதை கேட்ட அனில் மிகவும் பயந்து போனான். குழப்பத்தில் ஆழ்ந்தான். தன்னால் ஒருவரை கொல்ல முடியுமா? அது அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன? தேவையில்லாமல் இப்படியெல்லாம் யோசித்து கடைசியாக சரி என்று ஒப்புக்கொண்டான். ஒரே ஒரு காரணம்தான். இந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு சாதாரணமாக கஷ்டங்களே இல்லாமல் வாழலாம். இன்னும் ஆயிரக்கணக்கில் ஃபுட்டேஜ்களை எடுத்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு இவ்வளவு பணம் வரப்போவதில்லை. வேலையில் படும் கஷ்டத்திற்குண்டான ஊதியம் சரியாக கிடைக்கவில்லை என்பது மட்டுமே அவனை கொலை செய்ய தூண்டியது. யாராவது ஒரு நபராவது அவனிடம் நியாயமாக நடந்து கொண்டிருக்கலாம். கேமராமேனருக்குண்டான சம்பளத்தை கொடுத்திருக்கலாம். எதுவுமே அவர்கள் செய்யாததால் பல வருடமாக அவன் மனதில் ஏற்பட்ட அழுத்தம் நிஷித்தை கொலை செய்வதற்கு அவனை ஒத்துக்கொள்ள வைத்தது. சரி என்று சொன்னதும் அவன் கிளம்பிவிட்டான். ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. கடினமான வேலையை வாழ்க்கை முழுவதும் செய்து குறைவாக வரக்கூடிய பணமா, அல்லது சுலபமாக ஒருவரை கொலை செய்து வாழ்க்கை முழுவதையும் செலவழித்து வேலை செய்தாலும் கிடைக்காத பணத்தை சுலபமாக பெறுவதா என்ற கேள்வி அனில்குமாருள் பிறந்ததால் சமநிலை தவறிய அவன் கொலைகாரனாவதற்கு சம்மதித்தான். சமநிலைதான் முக்கியம். ஒரு சாதாரண நபரை கொலைகாரனாக்க வேண்டுமென்றால் அதற்கு நிறைய நேரமும் பொருட்செலவும் அவன் மனதை மாற்றக்கூடிய பேச்சும் தேவை. இவை அனைத்தையும் சரியான விகிதத்தில் அனில்குமாருக்கு கொடுத்திருந்தார்கள். அவன் இப்பொழுது ஒரு கொலைகாரன் ஆவதற்கு தயாராகிவிட்டான். அன்று இன்டர்வியூ நாள். அனில் மிகவும் பதற்றத்துடன் படபடப்பாக இருந்தான். எப்பொழுதெல்லாம் இது போன்ற படபடப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் ஒரு தவறான வேலையை செய்வான். அவனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. இது போன்ற தவறான படபடப்பான நேரங்களில் அவன் மதுவை குடித்து விடுவான். இன்றும் அப்படித்தான் செய்தான். தன்னுடைய நண்பனான ஷியாமிற்கு தெரியாமல் குடித்து விட்டான். குடித்தும் கூட நிஷித்தை கொலை செய்ய போகிறோம் என்ற பயம் கழுத்து வரை இருந்தது. வியர்த்து வழிந்து ஷியாம் முன்பு போய் நின்றான் அனில். குடிச்சிருக்கியா? முகத்தை பார்த்தே அவன் மிகவும் சுலபமாக கேள்வி கேட்டு விட்டான். ஆமாண்டா, கொஞ்சம் பதட்டமா இருந்தது. பதட்டமா இருந்தா குடிப்பியா? கடுமையான குரலில் கத்தினான் ஷியாம். இப்ப எது கத்துற? இவனும் பதிலுக்கு சண்டை போட்டான். இது சரியா வரும் எனக்கு தோணல. தலையை அசைத்தபடியே ஷியாம் சொல்லிவிட்டு இருக்கையில் அமர்ந்து தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டான். என்ன சரியா வராது? இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வேண்டாம். என்னடா சொல்ற? நானா இன்டர்வியூ எடுக்க போறேன்? நீ தானே எடுக்க போற. சரியா வராதுன்னா வராது, விட்டுரு. வேகமாக வார்த்தைகளை உருட்டி விட்டான் ஷியாம். ஷியாமை பொறுத்தவரையில் ஆசிரியரை அழைத்து மிகவும் சுலபமாக சொல்லிவிடுவான். இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று. மிஞ்சி போனால் அவனுடைய வேலை போகும். அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. குடித்துவிட்டு போய் இன்டர்வியூ எடுத்தார்கள் என்ற பெயரை விட இன்டர்வியூ எடுக்கவே போகவில்லை என்பது அவனை பொறுத்தவரையில் உத்தமம். ஷியாமு, என்ன இது? அதை தாண்ட நானும் கேட்கிறேன். முக்கியமான இன்டர்வியூ இருக்கு.
இன்னைக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு வந்திருக்க. அது என்ன பெரிய மேட்டரா? நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. அந்த மாதிரி எல்லாரும் கண்டுபிடிப்பாங்களா என்ன? வந்து நீ கேமராவே ஆன் பண்ணாம உட்காந்துட்டேன்னா நான் இன்டர்வியூ எடுத்து என்ன பண்றது? அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க தானே? பண்ணியிருக்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவரு பெரிய ஆளுன்னு சொன்னதுனால பயமா இருக்குது. ஷாம் ஒரே நொடியில் இந்த இன்டர்வியூ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேலையே போனாலும் பரவாயில்லை என்பதாய் அமர்ந்து விடுவான். ஆனால் அனிலால் அப்படி இன்று இருக்க முடியாதே. கண்டிப்பாக நிஷித்துடைய வீட்டிற்கு போக வேண்டும். சரியான நேரம் பார்த்து அவனை கொல்ல வேண்டும். இங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தால் அது நடக்காதே. மச்சி, இங்க பாரு, இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் ரவுண்டு, ஓகே? பிராமிஸ்டா. அவன் குரலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. ஷாமை அனில் தொடர்ந்து கட்டாயப்படுத்தினான். ஷாம் கிளம்புவதற்கு பாதி மனதாக ஒப்புக்கொண்டான். மூஞ்சிய தூக்கி வச்சுட்டே வர? சாதாரணமா வாடா. அவன் என்ன பெரிய பிஸ்தா? நீ வண்டியை நிறுத்து. நான் ஒன்னும் பேசலப்பா. பேசாமையே வா, சரக்கு நாத்த அடிக்குது. இருசக்கர வாகனத்தில் பயணித்து நிஷித்துடைய வீட்டை அடைந்தார்கள். ஷாமிடம் கொடுக்கப்பட்டிருந்த கோப்புகளில் அது வீடு என்றுதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அது வீடே கிடையாது. மிகவும் உயர்தரமான, நவீனமான, அட்டகாசமான, பிரம்மாண்டமான கட்டிடம் என்றுதான் சொல்ல வேண்டும். கட்டிடம் என்று சொல்வது மிகவும் பொருத்தம். இதை எந்த ஒரு வகையிலும் அடைக்க முடியாது. மிகவும் புது மாதிரியாக கட்டியிருந்தார்கள். கட்டிடத்தின் நிறம் கூட சாம்பல் நிறமாகவே இருந்தது. பெயருக்கு கூட எங்கேயும் பெயிண்ட் அடிக்கவில்லை. திடீரென்று பார்க்கையில் வேலை முடியாத கட்டிடம் போலவே காட்சி கொடுத்தாலும் அந்த கட்டிடத்திற்கு என்று தனியாக ஒரு கெத்திருப்பதை ஷியாம் பார்த்தவுடன் புரிந்து கொண்டான். குடிபோதையில் அணில் இருந்ததால் நிஷித்தோட வீடு எங்க இருக்கு? வண்டியிலிருந்து இறங்கியதும் லேசாக உளறியபடியே கேட்டான். இதுதான். நீங்க யாரு? நாங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். தன்னுடைய நியூஸ் சேனலின் ஐடி கார்டை எடுத்து காட்டினான் ஷியாம். நீங்க? நான் அனில்குமார். ஐடி கார்டை காட்டுங்க. கண்ணை சுருக்கி விரித்தான். காலை வெயில் கூட அனில்குமாருடைய கண்களை தொந்தரவு செய்தது. தட்டு தடுமாறி அடையாள அட்டையை எடுத்து காட்டினான். உள்ள வாங்க. வீட்டிற்குள் முழுவதுமாக அழைத்து போகவில்லை. செக்யூரிட்டி கேபினுக்குள்ளேயே வைத்து சோதனையை தொடங்கினார்கள். நான் என்ன துப்பாக்கியா எடுத்துட்டு வந்திருக்க போறேன்? எதுக்கு ஓவர செக் பண்ற? செக்யூரிட்டியும் ஷியாமும் ஒரே நேரத்தில் அனிலை முறைத்தார்கள். வேகமா முடி. அடுத்ததாக ஷியாம் சோதிக்கப்பட்டான். யார் சார் இவன்? வண்டி ஓட்டுறக்காக கூட்டிட்டு வந்தீங்களா? ஷியாமிடம் செக்யூரிட்டி கேள்வி கேட்டார். இல்ல, அவன் கேமராமேன். நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். ஏற்கனவே எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டினான். அப்பாயின்மெண்ட் லெட்டரை படம் பிடித்து யாருக்கோ அனுப்பினார்கள். சென்ட் பண்ணட்டுமா சார்? ஐடி கார்டோட நம்பர் வேணுமா சார்? 88269826 சார். ஓகே சார், நீங்க 2 பேரும் உள்ள போலாம். என்னோட வண்டியை எடுத்து உள்ள போடணும். தேவையில்லை, இங்க யாரும் வரமாட்டாங்க. செக்யூரிட்டி கேபினை தாண்டி வெளியே வந்தார்கள். என்ன ஷியாமு, ஒரு ஏக்கரே நடந்து போகணும் போல? இவ்வளவு ஏக்கரை சுத்தி நடுவில் இந்த வீட்டை கட்டாட்டி தான் என்ன? பெரிய பிதிரா இருப்பான் போல. கொஞ்சம் வாய் மூடிட்டு வரையா? உன்னை ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆகுது. அடுத்த சில நிமிடங்கள் நடந்து நிஷித்துடைய வீட்டிற்குள் இருந்தார்கள். வீடு நல்லா கெத்தா இருக்குது. ஷியாம் அவனுடைய பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இவர்கள் போய் அமர்ந்ததும் ஒரு சமையல்காரன் வந்தான். அவனை பார்ப்பதற்கு செஃப்பை போல் இருந்தான். நாங்க சாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். சார் வருவாரு, வெயிட் பண்ணுங்க. அந்த வார்த்தைகளை அவன் அழுத்தி சொன்னதைப் போலவே இருந்தது. எதற்காக அவன் அழுத்தி சொல்ல வேண்டும்? ஒருவேளை வருவதற்கு மிகவும் தாமதமாகுமா? ஷியாம் இந்த யோசனைகளில் ஆழ்ந்திருந்த பொழுது கால்களை அகட்டி வைத்து கொண்டு ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தான் அனில். டீ ஆர் காஃபி? 2 பேருக்குமே டீ எடுத்துட்டு வந்துருங்க. சமையல்காரன் அங்கிருந்து மெதுவாக நடந்து வரவேற்பறையின் கடைக்கோடியில் இருந்த ஒரு அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டான். அதற்குள்ளே எங்கேயாவது தான் சமையலறை இருக்க வேண்டும் என்று ஷியாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அது தேவையில்லாத வேலை என்று உணர்ந்ததால் நிஷித்தை பற்றிய தகவல்களை மனதிற்குள் ஓடவிட்டு பார்த்தான். முதல்ல பெயரிலிருந்து ஆரம்பிக்கலாம். நிஷித். அவர் ஒரு ஷேர் மார்க்கெட் ஜெயிண்ட். கோடிக்கணக்கில் சொத்துகளும் பாண்டுகளும் ஷேர்ஸுகளும் இருக்கு. அதனால அவரு பில்லியனர். சின்ன வயசுல இருந்தே ட்ரேடிங்க ஆரம்பிச்சவரு. இன்னைக்கு வரைக்கும் ட்ரேடிங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிஷித்தை பற்றிய தகவல்களை தோராயமாக மனதில் ஓட்டி பார்த்தவன் அடுத்ததாக தான் கேட்க வேண்டிய கேள்விகளை பற்றி யோசிக்கலானான். என்ன மச்சி, ப்ரிப்பரேஷனா? வாய் மூடிட்டு உட்காரு. அனில் மிகவும் சாதாரணமாக இருப்பதைப் போல, பயமே இல்லாததைப் போல வெளியில் காட்டிக்கொண்டாலும் உள்ளூர அவன் பயந்து கொண்டிருந்தான். அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் அவனுடைய அதிகமான பேச்சு. பேச்சை ஒரு முகமூடியாக வைத்து பயத்தை அவன் மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதை பற்றி ஷியாமிற்கு ஒன்றுமே தெரியவில்லை. தேவையில்லாமல் இவன் அதிகமாக பேசுகிறானோ என்றே அவனுக்கு தோன்றியது. மச்சி, ஷியாமை கூப்பிட்டான் அனில். என்ன? சலிப்பாக பதில் சொன்னான் ஷியாம். வேர்க்குதுடா, மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டா. காலை ஃபர்ஸ்ட் அகட்டி வைக்காம உட்காரு. கொஞ்சமாவது டீசெண்டா நடந்துக்கும்.
இல்லடா வேர்க்குதே, மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டா. சொன்ன விஷயத்தையே திரும்பி சொன்னான் அனில். போய் தொலை, சீக்கிரமா வந்துரு. குடிக்காம வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வந்துடுறேன்டா, கோவப்படாத. கேமராவையாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போ. வந்துடுறேன்டா, சீக்கிரமா வா. அனில் நிஷித்தை கொலை செய்வதற்குண்டான வேலைகளை தொடங்கினான். அதனுடைய முதல் படிதான் இது. ஷியாமிடமிருந்து கலன்று கொண்டாகிவிட்டது. அடுத்ததாக நிஷித்தை தேடி போக வேண்டும். இப்படி யோசித்தபடியே மாடிப்படிகளில் நடந்தான் அனில். மாடியை அடைந்ததும் சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டான். குடிக்காமல் வந்திருக்கலாம் என்று முதல் முறையாக வருத்தப்பட்டான். அவன் கால்கள் அவனையும் மீறி பயத்திலும் போதையிலும் தள்ளாடியது. வாய் வழியாக மூச்சு விட்டான். பயத்துடன் மேல் மாடியிலிருந்த அறைகளை எட்டி பார்த்தான். யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். யாரும் இல்லை என்பது அவனுக்கு ஒரு வகையில் சௌகரியமாக இருந்தது. மாடியின் 2 பக்கங்களிலும் அறைகள் இருந்தது. ஒவ்வொரு அறையாக பார்த்தபடியே அவன் நடந்தான். ஒரு அறையின் கதவு முக்கால்வாசி திறந்திருந்தது. அறை மங்கலான இருட்டில் இருந்ததால் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. மேலும் நடந்தான். மற்ற கதவுகளைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக ஒரு கதவு இருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். பூட்டுகள் எதுவும் இல்லை. கதவை வைத்தே அது குளியல் அறை என்று அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவன் பாக்கெட்டுக்குள் சிறிய பையொன்றை வைத்திருந்தான். குளியல் அறைக்குள் நுழைந்தவன் வேக வேகமாக அதை எடுத்தான். அந்த பையில் 2 பொருட்கள் தான் இருந்தது. ஒன்று சிரஞ்ச், மற்றொன்று கண்ணாடி பாட்டிலில் அடைக்கப்பட்ட ஏதோ ஒரு திரவம். இவன் வேகமாக எடுத்ததில் திரவம் அசைந்தது. சிரஞ்சுடைய மூடியை கழற்றினான். திரவத்தை எடுத்து சிரஞ்சில் நிரப்பிக் கொண்டான். திரும்பவும் சிரஞ்சை எடுத்து பக்குவமாக மூடினான். கண்ணாடி பாட்டிலை எடுத்து அதை பைக்குள் வைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டான். இப்பொழுது முன்பு இருந்ததை விட அதிகமாக வியர்த்தான். இதயம் ஒரு ஜெனரேட்டரை போல அதிர்ந்து கொண்டிருந்தது. நெஞ்சில் கை வைத்து தேய்த்து கொண்டான். இடது கையில் சிரஞ்சை வைத்திருந்தான். காலம் தாழ்த்தக்கூடாது என்று துரிதமாக செயல்பட்டான். குளியல் அறையின் கதவை லேசாக திறந்தான். பார்வையை வெளியே ஓடவிட்டான். பழையபடி அங்கே ஆட்களே இல்லை. பொறுமையாக வெளியே வந்தான். சிரஞ்சை சட்டையுடைய ஸ்லீவிற்கு கீழே மறைத்து கொண்டான். எதிர்பட்ட அறைகள் எல்லாம் திறந்திருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். எந்த அறையும் திறந்திருக்கவில்லை. ஏற்கனவே திறந்திருந்த அறையை நோட்டமிட தயாரானான். திடீரென்று நிஷித் வந்துவிட்டாலும் அவனுடைய கழுத்தில் சிரஞ்சை ஏற்றிவிடலாம். இப்படி வேகமாக கொடூரமாக சிந்தித்தவன் சிரஞ்சுடைய மூடியை கழற்றி பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டான். சிரஞ்சை வலது கையில் மாற்றிக்கொண்டான். திரும்பவும் ஸ்லீவிற்கு கீழே மறைத்து கொண்டான். அறைக்குள் நுழைந்தான். பார்வையை அறையின் உள்ளே ஓடவிட்டான். அந்த அறையினுடைய கட்டமைப்பு அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது. 3 கட்டங்களாக அறை வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கட்டமும் மிகவும் நீளமாகவும் அகலமாகவும் இருந்தது. இதுதான் முக்கியமான அறை என்று புரிந்து கொண்டான். நிஷித் ஒரு வேளை உள்ளே குளித்து கொண்டிருப்பானோ? தேவையில்லாமல் ஒரு எண்ணம் வந்தது. அறையின் முதல் கட்டம் மட்டும் மங்கலான இருட்டில் மூழ்கியிருந்தது. அடுத்த கட்டத்தில் மிதமான வெளிச்சம் இருந்தது. அந்த அறையில் பெரிய ரெக்லைனர் ஒன்று போடப்பட்டிருந்தது. அறையின் 2வது கட்டத்திலிருந்து 3வது கட்டத்தை சுலபமாக பார்க்க முடிந்தது. அது ஒரு படுக்கை அறை. படுக்கையில் யாரோ படுத்திருக்கிறார்கள். அது நிஷித் தான். நிஷித்தை பார்த்த மாத்திரத்தில் பதுங்கி கொண்டான். அனில் ஒரு நாயை போல அவசரகதியில் பயத்துடன் மூச்சு விட்டான். தன்னை ஆசுவாசப்படுத்தி தயார்படுத்தி கொண்டு சிரஞ்சை கெட்டியாக பிடித்தபடி 3வது கட்டத்தை நோக்கி முன்னேறினான். அந்த கொலை திட்டத்தின் 3வது கட்டம் என்று சொல்வதும் கூட பொருத்தம்தான். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் மிகவும் கவனத்துடனேயே இருந்தான். நிஷித் எழுந்துவிட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும். அவன் தூங்கிக் கொண்டிருப்பது அனிலை பொறுத்தவரையில் சாதகமான விஷயம்தான். பயம் முதுகெலும்பை துளையிட்டு கொண்டிருந்தது. ஒரு உயிரை எடுப்பதற்கு மிகப்பெரிய தைரியமும் கொடூரமான மனமும் தேவை. பயம் கொலை செய்வதற்கு ஒருபோதும் உதவாது. ஆனால் பயம் யாருடைய சொல் பேச்சையும் கேட்காது. அனில் கட்டளை நெருங்கினான். அடுத்ததாக நிஷித்தை நெருங்கினான். விஸ் என்ற சத்தத்துடன் ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. அதை தாண்டியும் இதயத்தின் படபடப்பும் அனிலுடைய மூச்சுவிடும் சத்தமும் அவனுக்கே கேட்டது. கைகள் வியர்த்தது. கையிலிருந்த சிரஞ்ச் நழுவியது. அனில் நிஷித்தை மிகவும் நெருங்கினான். அது முதலில் நிஷித்தானா என்று பார்த்தான். நிஷித்தேதான். அதன் பிறகு தூங்குகிறானா என்று உறுதி செய்வதற்காக இன்னும் நெருங்கினான். அப்பொழுது அவனுடைய நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி அவன் சொல் பேச்சு கேட்காமல் வழிந்து சரியாக நிஷித்துடைய முகத்தில் விழப்போனது. ஆனால் இதை உணர்ந்து கொண்ட அனில் வேகமாக அந்த வியர்வை துளியை கையாலேயே பிடித்து விட்டான். நிஷித்திடமிருந்து விலகி வந்தான். பெருமூச்சை சத்தமில்லாமல் வெளியேற்றினான். மிதமான வெளிச்சத்தில் நிஷித்தை பார்த்தான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நிஷித்தை தீர்த்து கட்டிவிட வேண்டும். ஆனால் முதுகை துளையிட்டு கொண்டிருக்கும் பயம் மொத்த உடம்பையும் அதனுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு போனது. பற்களை கடித்து கொண்டான். காய்ந்து போயிருந்த இதழ்களை ஈரப்படுத்தி கொண்டான். சிரஞ்சை கையில் கெட்டியாக பிடித்தான்.
நிஷித்துடைய கழுத்தில் சிரஞ்சுடைய கூர்மையான பகுதியை வைத்தான். தசையினுள் ஊசியை சில மில்லிமீட்டர்கள் செலுத்தினான். அதன் பிறகு நிஷித்துடைய உயிரை பறிக்கப் போகின்ற திரவத்தை உள்ளே செலுத்தினான். அதன் பிறகு மெதுவாக சிரஞ்சை உருகினான். எச்சில் விழுங்கி கொண்டான். நிஷித்தை ஒரு முறை பார்த்தான். அவன் மார்பளவிற்கு அழுத்தமான போர்வையை போட்டு மூடியிருந்தான். அனில் அந்த போர்வையை இழுத்து மேலும் மூடிவிட்டான். அந்த கணத்தில் அவன் ஒரு கொலையை செய்து முடித்திருந்தான். இந்த நினைவே அவனை இடியாக தாக்கியது. பயத்தில் மொத்த உடம்பும் சத்தற்று போனது. உடம்பின் தசைகள் எல்லாம் இழுத்து பிடித்து கொண்டது. இந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி வேகமாக நடந்து அறையை விட்டு வெளியே வந்தான். திரும்பவும் குளியல் அறைக்கு போனான். இடது பாக்கெட்டில் வைத்திருந்த உடல் நலத்திற்கு தீங்கான மதுவை கையில் எடுத்துக்கொண்டான். வேகமாக வாயில் கவிழ்த்து கொண்டான். பயம் அடங்கவில்லை. பாட்டில் தீரும் வரை குடித்தான். அதன் பிறகு இருட்டு அவனை கவ்விக்கொண்டது. ஷியாம் நேர்காணலுக்கான ஒத்திகையை மனதில் முடித்துவிட்டு அனில் ஏன் இன்னும் வரவில்லை என்று யோசித்தான். நேர்காணல் சம்பந்தமாக தன் கையில் வைத்திருந்த தாள்களை அவன் முன்பு இருந்த அழகான கண்ணாடி மேஜையின் மீது வைத்தான். அனில் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக எழுந்தான். சரியாக அந்த நேரத்தில் அங்கே தேநீருடன் வந்து சேர்ந்தான் சமையல்காரன். எங்க உங்களோட ஃப்ரெண்டு? அவனுடைய துணியே சரியில்லை. வந்துருவான், ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். என்கிட்ட கேட்டிருந்தா நானே கூட்டிட்டு போயிருப்பனே. இதற்கு ஷியாம் எந்த பதிலையும் தரவில்லை. சமையல்காரன் கொடுத்த தேநீரை வாங்கி கையில் வைத்து கொண்டான். நீங்க டேபிள்ல வச்சிருங்க, ஃப்ரெண்டு வந்தா குடிச்சுக்குவான். சமையல்காரன் காரணமே இல்லாமல் ஷியாமை முறைத்து விட்டு தேநீரை மேஜையின் மீது வைத்து விட்டு போனான். அறக்க பறக்க முழு வேகத்தில் சூட்டுடன் தேநீரை குடித்து முடித்தான் ஷியாம். அனில் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக கிளம்பினான். இந்த முறை அவனை அழைத்து வந்தால் எங்கேயும் விடக்கூடாது, தன் பக்கமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். இந்த வழியாதானே போனான். எதுக்காக இவன் மாடிக்கு போகணும்? கீழ் ஃப்ளோர்ல பாத்ரூம் இருக்கான்னு செக் பண்ணாமையே மேல் ஃப்ளோருக்கு போன மாதிரி தெரியுது. படிகளில் நடந்து அனில்குமாரை போலவே அவனும் மேல் தளத்தை அடைந்தான். வழக்கம் போல அங்கே ஆட்களே இல்லை. யாராவது இருப்பார்கள் என்றுதான் ஷியாம் நினைத்திருந்தான். அவன் கண்ணுக்கு முதலில் லேசாக திறந்து வைக்கப்பட்டிருந்த அறைதான் தெரிந்தது. ஒருவேளை இந்த ரூம்குள்ளதான் போயிருப்பானோ? திடீர்னு உள்ளிருந்து நிஷித் வந்துட்டா? நிஷித் வரமாட்டார் என்று தெரியாததால் ஷியாம் இப்படி நினைத்து கொண்டான். வந்தாலும் பரவாயில்ல, ரெஸ்ட் ரூம் போகலாம்னு வந்த ஃப்ரெண்ட கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்லிட வேண்டியதுதான். அவன் பொய் சொல்லலாம் என்று தேர்ந்தெடுத்து வைத்திருந்த வாசகம் கூட கரடு முரடாக முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. கதவை திறந்து கொண்டு 3 அடுக்குகள் கொண்ட அறைக்குள் நுழைந்தான் ஷியாம். வேகமாக அந்த அறையை நோட்டமிட்டு விட்டு கிளம்பி விடலாம் என்பதுதான் அவனுடைய எண்ணம். வேகமாக அந்த 3 அடுக்குகளை கடந்து நடந்தான். அறையின் கடைசி அடுக்கில் ஒருவர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். யார் இது? இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் அவருடைய முகத்தை பார்க்கலாம் என்று நெருங்கினான். ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனை நெருங்கி முகத்தை பார்ப்பதற்கு தானாகவே தைரியம் வந்துவிடும். இப்பொழுது ஷியாமிற்கும் அப்படித்தான் வந்தது. ஆர்வத்துடன் படுக்கையில் படுத்திருக்கும் நபர் யார் என்று பார்த்தான். நிஷித். முகத்தை பார்த்துவிட்டு அதன் பின்புதான் அவர் போர்த்தியிருந்த போர்வையை பார்த்தான். போர்வை முழுவதும் சிவப்பு ரத்தம். ரத்தம்? இவருக்கு என்னாச்சு? மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தான். அது எப்பொழுதோ போயிருந்தது. செத்துட்டாரா? ஒரு மாதிரி வினோதமான குரலில் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான். அவர் இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் 3வது கட்டின் ஆரம்பத்திற்கு வந்தான். கைபேசியை எடுத்துக்கொண்டான். ஏதோ புதிதாக அந்த அறைக்குள் நுழைபவனைப் போல மெல்லமாக அடிமேல் அடி வைத்து காணொளியை பதிவு செய்தபடியே நிஷித்தை நெருங்கினான். அவரை நெருங்கியதும் அவரை முழுவதுமாக படம் பிடித்து காணொளியாக சேமித்து கொண்டான். அவர் படுத்திருந்த விதம், அவருடைய வயிற்றில் பரவியிருந்த ரத்தம், அவருடைய கோணலாகி இருந்த முகம், எதையும் அவன் எடுக்க தவறவில்லை. பயத்துடன் அந்த வேலையை முடித்துக்கொண்டு அனில் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்பதற்காக திரும்பவும் அறையை விட்டு வெளியே வந்தான். இந்த முறை அவனுக்கு அழைத்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தவன் கைபேசியை எடுத்து அழைத்தான். அது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று கூட அவனுக்கு தோன்றியது. அனில் ஏதாவது முக்கியமான சூழ்நிலையிலிருந்து அந்த நேரத்தில் அவனுக்கு ஷியாமுடைய அழைப்பு போய் அலைப்பொலியை வெளியிட்டு அவன் மாட்டிக்கொண்டால்? இப்படி நினைத்தாலும் அவன் அழைப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. என்ன ரிங் போக மாட்டேங்குது? ஒருவேளை இந்த வீட்டுல ஜாமர் வச்சிருப்பாங்களோ? திரும்பவும் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். ஒவ்வொரு அறையாக அனில் இருக்கிறானா என்று பார்த்தான். ஒருவேளை சமையல்காரன் மேலே வந்துவிட்டால் அது இருவருக்குமே பிரச்சனைதான். ஏனென்றால் நிஷித் வேறு இறந்து கிடக்கிறார். மேல் தளத்தில் இருந்தது 2 நபர்கள், அனில் மற்றும் ஷியாம். அப்படி இருக்கையில் அவர்கள்தான் நிஷித்தை கொன்றார்கள் என்ற சந்தேகம் சமையல்காரனுக்கு வந்தால் அவன் நேரடியாக காவல்துறையிடம் அதை சொல்லிவிடுவான். இருவருக்குமே பிரச்சனைதான். அதற்கு முன்பு அனிலை கண்டுபிடிக்க வேண்டும். மிகவும் மிதமான சத்தத்தில் கெட்ட வார்த்தையை உதிர்த்தபடியே அனிலை அறை விட்டு அறையாக தேடிக்கொண்டிருந்தான் ஷியாம். கடைசியாக குளியல் அறைக்கு வந்தான். கதவு திறந்திருந்தது.
என்ன இந்த வீட்ல எந்த கதவையுமே சாத்த மாட்டாங்க போல என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு கதவை திறந்தான். பாதி மூடியிருந்த கதவு திறந்ததும் அங்கே அணில் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தான். முதலில் அவனை பார்க்கும் பொழுது யாராவது அவனை அடித்து காயப்படுத்தி விட்டார்களோ என்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவனை நெருங்கிய பொழுது அணிலிடமிருந்து சாராய வாசனை குப்பென்று வீசியது. திரும்பவும் ஷாம் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை. இந்த முறை சற்று பலமாக உதிர்க்கப்பட்டது. ஷாம் பலார் என்று அணிலுடைய கன்னத்தில் அறைந்தான். அவன் அந்த பலமான அறையில் பாதி முழித்து கொண்டான். மயிராண்டி, எதுக்குடா குடிச்சிட்டு இங்க விழுந்து கிடக்கிற? போதையில் ஷாம் என்ன சொல்கிறான் என்று அணிலுக்கு கேட்கவில்லை. என்ன சொன்ன? ஷாமுடைய உருவம் கூட மங்களாகத்தான் தெரிந்தது. திரும்பவும் பலமான அறை விட்டான் ஷாம். ஓரளவு விழித்து கொண்டான். கண்களை சுருக்கி விரித்தான். அதையெல்லாம் பார்க்க பார்க்க ஷாமிற்கு எரிச்சல் மேல் எரிச்சலாக வந்தது. முழுவதுமாக கண்ணை திறந்த பிற்பாடு தான் யார் என்று கேட்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் மனதிற்குள்ளேயே பிரார்த்தனை செய்து கொண்டான். நிஷித்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இப்பொழுதுதான் அணிலிற்கு அனைத்து விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது. தான் சம்பந்தமே இல்லாமல் இங்கே குடித்துவிட்டு கிடக்கிறோம் என்பதும் புரிந்தது. நல்ல வேளையாக நண்பன் வந்து எழுப்பினான். இல்லை என்றால் காவல்துறைதான் வந்து எழுப்பியிருப்பார்கள். அணில் தன்னுடைய தலையை பலமாக உலுக்கி கொண்டான். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது, வா போலாம். இப்பவாவது புரிஞ்சுதே. அணில் எழுந்து நிற்பதற்கு ஷாம் உதவி செய்தான். அவன் மனதில் இருந்த தெளிவின்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது. ஷாமை அணில் தூக்கிவிடும் பொழுது இருவரும் கண்ணோடு கண் பார்த்து கொண்டார்கள். ஷியாமுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு அணிலுக்கு கஷ்டமாக இருந்தது. முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அணில் இப்பொழுது தூக்கி நிறுத்தப்பட்டான். நடக்க முடியும்ல? முடியும் என்பதாய் தலையசைத்தான் அணில். ஷியாம் குளியல் அறையிலிருந்து எட்டி பார்த்தான். எட்டி பார்ப்பது வீண் என்பது அவனுக்கு புரிந்தது. இந்த வீட்டை பொறுத்தவரை பயப்படாம கொலை பண்ணலாம் போலயே. மனதிற்குள் இப்படி நினைத்து கொண்டு வா போலாம் என்று அணிலை அழைத்து கொண்டு நடந்தான். நாம் இங்கிருந்து கிளம்பிடலாம். நாம எதையும் பார்க்கல. சரி. ஷியாம் முன்னோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தான். அவனை பின்பற்றித்தான் அணில் நடந்தான். நிஷித் செத்து போனது இவனுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. உனக்கு அவர் இறந்துட்டாருன்னு எப்படி தெரியும்? நீ நேர்ல பார்த்தியா என்ன? தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படித்தான் சில வார்த்தைகளை போட்டு பார்க்க வேண்டும். நான் நேரடியா பார்த்தேன். அதிகமா பேசாத. அந்த சமையல்காரன் நம்மளை பார்க்கறதுக்குள்ள இங்கிருந்து நம்ம போகணும். தரைத்தளத்திற்கு வந்தார்கள். நீ கொண்டு வந்த கேமரா, மற்ற பொருட்கள், பேக் எல்லாம் எடுத்துக்கோ. எதையும் மிஸ் பண்ணிடாத. நானும் என்னோட பொருட்கள்லாம் எடுத்துக்கிறேன். ஷியாம், ஒரு சந்தேகம். ஷியாம் அணிலுடைய கண்களை பார்த்த பொழுது அதில் சந்தேகம் இருப்பதாகவே தெரியவில்லை. என்னடா உனக்கு சந்தேகம்? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க இன்டர்வியூ எடுக்க தான் வந்தோம். மேல நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி சொல்லிட்டா சமையல்கார வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பணும். இப்படியெல்லாம் சொன்னா மட்டும் நம்மளை விடுவாங்கன்னு நினைக்கிறியா? சரி, நம்ம இங்கிருந்து போயிடலாம். தாங்கள் கொண்டு வந்திருந்த பைகளையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். அந்த வீட்டை திரும்பி கூட பாத்துறாத. நிஷித் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. நியாயமாக அணில் பேச வேண்டியதையெல்லாம் ஷியாம் பேசிக்கொண்டிருந்தான். அணில் வெறுமனே தலையசைத்தான். அணிலை போலவே ஷியாமும் வியர்த்து கொட்டினான். சில நிமிட நடைக்கு பின்பு செக்யூரிட்டி ஆபீஸை அடைந்தார்கள். என்ன, அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்டர்வியூ எடுத்தாச்சு. அணில் தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொன்னான். மேற்கொண்டு எதுவும் பேசாதே என்பதைப் போல கண்களை அசைத்து செய்கை காட்டினான் ஷியாம். இன்டர்வியூ இன்னும் எடுக்கல, இன்னொரு நாள் வர சொல்லியிருக்காங்க. ஷியாம் சொன்னதை மீறியும் அணில் வார்த்தையை விட்டான். இருங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ, அவங்க கிளம்பிட்டாங்க. இன்டர்வியூ இன்னொரு நாள் எடுக்க போறாங்களாமா? விட்டுறலாமா? ஓகே, நீங்க 2 பேரும் கிளம்பலாம். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுங்க. புதிய நோட்டு புத்தகம் ஒன்றை எடுத்து வந்தார். வேகமாக ஷியாமும் அணிலும் கையெழுத்து போட்டார்கள். உங்களோட ஃபோன் நம்பர், நீங்க எந்த டைமுக்கு இங்கிருந்து வெளியில போனீங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க. அதெல்லாம் எதுக்கு? அணில் தேவையில்லாமல் பேசினான். அவர் சொன்ன மாதிரி செய். செக்யூரிட்டி சொன்னதையெல்லாம் முடித்து கொண்டு வெளியே வருவதற்குள் இருவருக்கும் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அவர் தன்னுடைய பார்வையாலேயே இருவரையும் துளைத்து கொண்டிருந்தார். அந்த பார்வையிலிருந்தும் தப்பித்தாகிவிட்டது. குறிப்பாக அந்த வீட்டிலிருந்து தப்பித்தாகிவிட்டது. வண்டி ஏடு, போலாம். ஷியாம், நான் ஓட்ட முடியாதல்ல, இதை மட்டும் தெளிவா சொல்லு. சரக்கடிக்கும் போது எங்க போச்சு புத்தி? மூஞ்சி கலவுறதுக்கு தான் போனேன். இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாமே. வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். வழியெல்லாம் திட்டி தீர்த்தான் ஷியாம். பொறுமையாக அணில் அந்த திட்டுகளை எல்லாம் வாங்கி கொண்டான். தாங்கள் தங்கியிருக்கும் அறைக்கு வந்தார்கள். பயத்திலும் பதட்டத்திலும் ஒரு கொலை செய்துவிட்ட தாக்கத்திலும் அணில் மிகவும் பாதிப்படைந்திருந்தான். நிறைய தண்ணீர் குடித்தான். அவனுடைய செய்கையை எல்லாம் பார்த்தான் ஷியாம். உனக்கு ஏதாவது அந்த கொலையை பத்தி தெரியுமா? எப்படி அணில் வார்த்தைகளை தூக்கி போட்டு பார்த்தானோ அதே போல ஷியாமும் விளையாடினான். எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லிதான் தெரியும். ஷியாம் கண்களை மூடி அமர்ந்து கொண்டான். அந்த கொலை எப்படி நடந்தது? யார் பண்ணிருப்பாங்க? என்னடா யோசிக்கிற? இல்ல, யார் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். நாம போறதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படியா தான் இருக்கணும். ஆமா, உனக்கு எப்படி அது தெரிஞ்சுது? கரெக்டா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அனில் இப்பொழுது மதுவின் பிடியிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்திருந்தான். உன்னை தேடிட்டு வந்தனா அந்த ரூம்குள்ள எதர்ச்சியா போனேன். அப்பதான் அவரு இறந்து கிடக்கிறத பார்த்தேன். அவர் தூங்கிட்டு கூட இருந்திருக்கலாமே. இல்லடா, அவரோட பெட்டு ஃபுல்லா ரத்தமா இருந்தது. என்ன? அதிர்ச்சியுடன் கேள்வி கேட்டான் அனில். நீ எதுக்காக ஷாக் ஆகுற? ரத்தம்னு சொன்னையா, அதனாலதான். நீ ஒன்னும் பயந்துக்காத. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சமாளிப்பதைப் போல உதட்டை பெதுக்கி கொண்டான் அனில். கண்டிப்பா அங்க ரத்தம் இருந்துதா? ரத்தம் இருந்தது. நீ என்ன நம்ப மாட்டேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் வீடியோ எடுத்து வச்சேன். தான் எடுத்த காணொளியை அனிலிடம் காட்டினான் ஷியாம். அத்தனை தண்ணீர் குடித்தும் காணொளியை பார்த்ததும் அனிலிற்கு நாக்கு வறண்டு போனது. கைபேசியை திரும்பி தந்தான். எனக்கு ஒரு யோசனை தோணுது. அனில்தான் முதலில் வார்த்தையை விட்டான். எனக்கும் தாண்டா. நீ ஏன் முதல்ல சொல்லு. நாம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் பேசாம எங்கேயாவது போயிடலாமா? நானும் அதே ஐடியாவை தான் மனசுல வச்சிருந்தேன். சரிடா, இப்பவே நம்ம கிளம்பிடலாமா? ஆனா நம்ம வேலை அதை விடு. இப்ப நம்ம எஸ்கேப் ஆகிறது தான் முக்கியம். ஆனா நாம தான் எதுவும் பண்ணலையே. அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியாதுல்ல. அங்க கூட்டமா இருந்தா கூட நம்ம ஓட வேண்டியதில்ல. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தாண்டா கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதடா. ஷியாமை நம்ப வைப்பதற்காக அனில் மிகவும் திறமையாக அப்பாவியாக நடித்து கொண்டிருந்தான். யார் அந்த கொலையை பண்ணாங்கிறதுக்கு கிளியரான ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால நாம கொஞ்ச நாள் மறைவா இருக்கிறது தான் நல்லது. போலீஸ் தேடி நம்மளை கண்டுபிடிச்சிட்டா? அனில் தான் இந்த கேள்வியை கேட்டான். அவனுடைய சொந்த மனசாட்சியை பார்த்து அமைந்திருந்தது அவனுடைய கேள்வி. இல்லடா, போலீஸ் நம்மள பிடிக்க மாட்டாங்க. அப்படியே பிடிச்சாலும் அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். நம்மளுக்கு தான் தெரியுமில்ல. அதுவும் இல்லாம நாம எதுவும் பண்ணலையே. ஆமா ஆமா, நம்ம எதுவும் பண்ணல. அதனால தலைமறைவா இருக்கிறது வேலை செய்யும்னு நம்புவோம். அதுதான் அனிலுடைய யோசனையாகவும் இருந்தது. தலைமறைவாக இருப்பதில் தனக்கு அவ்வளவு விருப்பமில்லை என்று மிகவும் சிரமப்பட்டு வெளியில் காட்டிக்கொண்டான். அதுதான் உன்னோட பிளானா இருந்ததுன்னா சரி, இப்பவே கிளம்பலாம். நம்ம கிட்ட டைம் இல்லை இல்ல? ஆமாண்டா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? நான் என்னோட ஆளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் உனக்கு நேரமா? அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம். அனிலுக்கு உண்மையாலுமே இங்கிருந்து ஓட வேண்டும் என்பதை போல்தான் இருந்தது. இல்லடா, அவளை பார்த்து நேர்ல சொல்லிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு வர? இந்த கொலையை பத்தியா? கொலை பத்தியில நான் சொல்லவே மாட்டேன். அவ்வளவு குறைவான அறிவு தனக்கு இல்லை என்பதை போல தலையை கவிழ்த்து கொண்டு சில நொடிகள் கழித்து திரும்பவும் பேசலானான் ஷியாம். அவகிட்ட போய் நான் எதுக்கு அதை சொல்ல போறேன்? நான் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல போறேன். அப்படின்னா சரி, அதை ஃபோன் பண்ணியே சொல்லலாமே. கிடுக்குப்பிடியா கேள்வி கேட்டான் அனில். உனக்கு போதை தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தெளிவா கேள்வி கேட்கறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சுத்தி சுத்தி எதுக்கு பேசுற? இப்ப எதுக்காக அவளை நீ போய் பார்க்கணும்? நான் நேரடியா பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் அவன் நம்புவா. இன்னும் யாரையெல்லாம் நம்ப வைக்க வேண்டியது இருக்கோ. அனில் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். அவனுடைய படபடப்பெல்லாம் இப்பொழுது லேசாக தணிந்திருந்தது. ஒரு கொலையை சிறப்பாக செய்து விட்டோம் என்ற கர்வம் லேசாக அவனை சூழத் தொடங்கி இருந்தது. அதை அவனும் அறியவில்லை. என்னால எவ்வளவு வேகமா போக முடியுமோ போயிட்டு வந்துடுறேன். நீ தேவையானதெல்லாம் பேக் பண்ணி ரெடியாயிரு. ஷியாம் எப்பொழுது அங்கிருந்து கிளம்புவான் என்றுதான் அனிலும் காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு கொஞ்சம் தனியாக இருக்க வேண்டும் என்பதை போல் இருந்தது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு வேறொரு வேலையும் இருந்தது. ஷியாம் வேகமாக ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு அறையிலிருந்து வெளியே போனான். இங்கிருந்தே ஹெல்மெட்டை மாட்டிட்டு போறான் லூசு மாதிரி. எப்படியோ கிளம்பிட்டான். அவன் திரும்பி வந்துட்டா? இப்படி யோசித்தவன் மாடியில் நின்று அவன் கிளம்பும் வரை பார்த்து கொண்டிருந்தான். முழு வேகத்துடன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஷியாம் கிளம்பினான். அவன் கிளம்பியதும் பெருமுச்சொன்றை உதிர்த்துவிட்டு வேக வேகமாக தனக்கு தேவையானதை எல்லாம் ஒரு பையில் எடுத்து வைத்தான். தனியாகத்தான் தப்பிக்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். ஷியாமை இதில் கூட்டு சேர்த்துக் கொள்வதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அவன் வருவதற்கு முன்பே கிளம்ப வேண்டும். தனியாக செல்ல அவன் திட்டமிட்டதற்கான காரணமே அவன் செய்த கொலைதான். ஷியாமிற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. தேவையில்லாமல் எதற்கு அவனையும் இழுத்து விட வேண்டும்? அதுவும் இல்லாமல் தனியாக இருந்தால் பயங்கரமான சுதந்திரத்துடன் செயல்படலாம். இப்படி யோசித்ததால் வேகமாக தன்னுடைய வேலைகளை செய்து முடித்தான். அதைவிடவும் வேகமாக இருசக்கர வாகனத்தை செலுத்தி தன்னுடைய காதலியை சந்திக்க போனான் ஷியாம். கூட்ட நெரிசலான சாலையின் நடுவில் அவள் நின்று கொண்டிருந்தாள். எதுக்காக நீ நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க? எதுக்காக நீ அவசரமா கூப்பிட்ட? கேள்விக்கு கேள்வியாதான் பதில் சொல்லணுமா? அப்படியே வச்சுக்கோயேன். அவள் மிகவும் கோபத்துடன் இருக்கிறாள் என்பது புரிந்தது. வேலையை விட்டுவிட்டு அவசரமாக வந்திருப்பாள். அப்படி என்ன உனக்கு தலை போகிற அவசரம் என்ற கேள்வி அவளுடைய கண்களில் மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். என்ன, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க போறியா? அடிக்கடி அவன் ஒளிந்திருந்ததால் சரியாக அந்த கேள்வியை கேட்டாள் அவள். ஆமா, கொஞ்ச நாளைக்கு போய் அண்டர் கவர்ல இருக்க போறோம். போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசாதீங்க. தலைமறைவாக போறீங்க. ஆமா, உன் கூட யார் யார் வரா? என் கூட அனில் வரான். அந்த குடிகாரனா? அவன் குடிகாரன் தான். அதுக்காக நாங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தலைமறைவு ஆக முடியாது. இதை என்கிட்ட நீ போன்லயே சொல்லியிருக்கலாமே. நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சொல்லிட்டேல, கிளம்பு. கொஞ்சமாவது கன்சிடரேஷனோட பேசலாம்ல?
கன்சிடரேஷனோட பேசுற அளவுக்கு நீ ஒன்றும் பெருசா நடந்துக்கலையே. அவளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஷியாமுடைய மனதில் ஒரு கீறலை ஏற்படுத்தியது. எப்படியோ சொல்ல வேண்டியதை சொல்லி ஆகிவிட்டது. இனி கிளம்பினால் மட்டும் போதும். மனசுல எதையும் வச்சுக்காத, நான் திரும்பி வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத. எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு அவசர அவசரமா பேசுவேன். எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவள் கடுசிடுவென்று ஷியாமின் மீது எரிந்து விழுந்தாள். அவளுடைய கோபத்தை புரிந்து கொண்ட அவன் ஆதுரமாக அவளுடைய கையை பற்றி நான் வந்துடுவேன் என்றான். வா, எனக்காக காத்துக்கிட்டு இருப்பியா? 1 மாசம் 2 மாசம்னு தங்க போறியா? தேவைப்பட்டா அப்படின்னு நடக்கும். சரி, வெயிட் பண்றவா. அவளிடம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்ததில் அவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. இப்பொழுதுதான் அவசரம் அவனுடைய மூளையில் உரைத்தது. சரிடா, நான் கிளம்புறேன். அவசரமாக தன்னுடைய வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டான். கையை அசைத்துவிட்டு பழையபடி வண்டியை எடுத்துக்கொண்டு வேகத்துடன் விரைந்தான். அவன் அங்கே கிளம்பிய நேரத்தில் அனில் தனக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடித்திருந்தான். கைபேசியை எடுத்தான். வேகமாக எண்களை தட்டி அழைத்தான். ஹலோ சார், வேலை முடிஞ்சிருச்சு. நிஷித் செத்துட்டானா? எஸ் சார். ஏதாவது பிரச்சனை? நிஷித்துடைய வயிற்றிலிருந்து ரத்தம் பெருகிய சம்பவத்தை பற்றி அவர்களிடம் சொல்லலாம் என்றுதான் அவன் நினைத்தான். அதை சொன்னால் தேவையில்லாமல் ஏதாவது பணத்தை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டால் கொலை செய்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே. எந்த பிரச்சனையும் இல்லை சார். சில நொடிகள் கழித்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. எதற்காக நாமே இங்கிருந்து சிரமப்பட்டு தப்பித்து போக வேண்டும்? அதற்கும் அவர்களை உதவி செய்தால் நன்றாக இருக்குமே. யோசனை மனதில் உதித்தவுடன் வேகமாக கேள்வியை கேட்டான் அவன். நான் என்னோட பாஸ் கிட்ட பேசணும். அவ்வளோ சீக்கிரமாலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர முடியாது. அப்படின்னா பணத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? பண்றோம். வேற ஏதாவது எங்ககிட்ட சொல்லணுமா? ஏன்னா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த போன் நம்பர் வேலை செய்யாது. அவர்கள் பக்கத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்பது அனிலுக்கு புரிந்தது. நோ சார், பணத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்டவுடன் அவனுடைய வங்கியிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. வேகமாக அந்த செய்தியை பிரித்தான். பணம் அவனுடைய வங்கி கணக்கில் ஏறி இருந்தது. எல்லாம் கனவு போல் இருந்தது. உருண்டு விரண்டாலும் சம்பாதிக்க முடியாத பணம் சொடக்கு போடும் நேரத்தில் வந்துவிட்டால் பணத்தை பார்த்தே அவனுக்கு வியர்த்து கொட்டியது. ஒரு நொடி அவன் தன்னையும் மறந்தான். கொலை செய்ததையே மறந்து போனான். இன்பத்தில் திளைக்க தொடங்கினான். எவ்வளவு பணம், எவ்வளவு பணம் என்று பணத்தை பார்த்து அவன் வியந்து வேறு உலகத்திற்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த அறைக்குள் 6 பேர் நுழைந்தார்கள். நீங்களாம் யாரு? எதுக்காக வந்திருக்கீங்க? வேகமாக அவர்களை பார்த்து கேட்டான். மேற்கொண்டு அவன் பேசுவதற்குள் அனிலுடைய தாடையை ஒருவன் பலமாக பற்றினான். வலதுகாரத்தால் டம் டம் என்று அவனுடைய மூக்கில் குத்துவிட்டான். மூக்கு உடைந்து ரத்தம் பெருகியது. இப்பொழுது வேகமாக அடிபட்டதால் அவனுக்கு வலி தெரியவில்லை. வலி மெல்ல மெல்லமாக பிற்பாடு வரும். அப்பொழுதுதான் குத்தின் வீரியமே அவனுக்கு புரியும். மதுபோதையில் இருந்ததைப் போல கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்தது. சாக்கு எடுத்துட்டு வாங்க. அனிலுடைய முகத்தை அடித்து உடைத்தவன் கட்டளையிட்டதும் சாக்கு கொண்டு வரப்பட்டது. பாலிப்ரொப்பலைன் பிளாஸ்டிக் சாக்கிற்குள் அனிலை வேகமாக கிடத்தினார்கள். இது போதாது, இன்னொரு சாக்கு போட்டு கவர் பண்ணுங்க. ரத்தம் அவனுடைய மூக்கிலிருந்து வெளியே வந்து சாக்கின் துவாரத்தின் வழியாக வெளியே வந்துவிட்டால் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. 2வது சாக்கையும் போட்டு மூடினார்கள். சாக்கோட வாய நல்லா கட்டுங்க. கட்டினார்கள். கிளம்பலாமா? இங்க பாருங்க, இவன் எங்கேயோ கிளம்புறதுக்காக பேகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அந்த பேகையும் தூக்கிக்கங்க. சாதாரண மூட்டையை தூக்குவதைப் போல அனிலை சாக்கில் போட்டு தூக்கி கொண்டு அவர்கள் அவன் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அந்த மேன்ஷனில் இருந்த மற்றவர்களும் சாதாரணமாக ஏதோ ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று கவனம் செலுத்தாமல் விட்டார்கள். மேன்ஷனை விட்டு வெளியே வந்தார்கள். தயாராக நின்று கொண்டிருந்த அவர்களுடைய பெரிய வேனில் அனிலை தூக்கி முதலில் போட்டார்கள். அதன் பிறகு அவனுடைய பைகளை போட்டார்கள். வேனில் அதன் பின்பு ஏறிக்கொண்டார்கள். எந்தவிதமான அவசரமும் இல்லாமல் வேனை மிகவும் மெதுவாக செலுத்தி அங்கிருந்து கிளம்பினார்கள். எதற்காக இவர்கள் வேகமாக செல்கிறார்கள் என்று சந்தேகத்தை எழுப்பாமல் இருப்பதற்காகத்தான் வேனை மிதமான வேகத்தில் செலுத்தினார்கள். அனிலை வந்து அவர்கள் கடத்தி கொண்டு போன பிற்பாடுதான் ஷியாம் 12 நிமிடங்கள் 36 நொடி கழித்து வந்தான். அறைக்குள் வந்து பார்த்ததும் அனில்குமார் இல்லை என்று தெரிந்ததும் ஷியாம் பயங்கரமாக கோவப்பட்டான். இதே நேரத்தில் வேனுக்குள்ளே, அண்ணா இது அவனோட போனு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அனில்குமாருடைய தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் ஷியாம் அவனுக்கு அழைத்திருந்தான். சுவிட்ச் ஆஃப்? தெரியுண்டா நாயே, நீ இப்படிதான் விட்டுட்டு போவேன்னு வெறியில் ஷியாம் ஒரு மாதிரி கத்தினான். சில கெட்ட வார்த்தைகளை சொல்லி சில நிமிடங்களுக்கு தொடர்ந்து திட்டிக்கொண்டே இருந்தான். என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. யோசித்துக் கொண்டே இருந்தான். யோசித்துக் கொண்டே இருப்பதால் எதுவும் ஆகப் போவதில்லை என்று ஒரு கட்டத்திற்கு மேல் இருக்கும் திட்டத்தையே செயல்படுத்தலாம் என்ற முடிவிற்கு வந்தான். அனில்குமாரை போலவே இவனும் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கிளம்புவதற்கு தயாரானான். வழக்கமாக பயணங்களை மேற்கொள்வதற்கு அவன் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியை பயன்படுத்தி வந்தான். இப்பொழுது அதே டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியில்தான்
பேருந்து எப்பொழுது வரும் என்று விசாரித்து கொண்டிருந்தான். பஸ் எல்லாம் இன்னைக்கு லேட்டா தான் வரும். ஏன்னா போராட்டம் போயிட்டு இருக்குல்ல, நான் சுத்தமா மறந்துட்டேனே. சரி, போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வா. இல்லைனா ஏதாவது பஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? உனக்கு மட்டும் என்ன தனியா பஸ்ஸா விட முடியும்? அப்படி நீ அவசரமா எங்க தான் போற? தேவையில்லாம கேள்வி கேட்காம எனக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடு. எந்த ஊருக்கு வேணாலும் போவியா? எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல. சரி இரு, பாக்குறேன். சீக்கிரமா. சார், பேசிக்கொண்டிருந்த இருவர் மத்தியில் புகுந்தது அந்த வார்த்தை. ஷியாம் விலகி நின்று கொண்டான். சார், நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்ன விஷயம் என்பதை போல பார்த்தான். நீங்க ஷியாம் தானே? ஷியாம் தான். அவசரப்பட்டு ஒத்துக்கொண்டோமோ என்று பயந்தான். பயத்தை வெளியில் காட்டாமல், முகத்தில் பாவனையை காட்டாமல் நின்றான். உங்களோட ஃப்ரெண்டு நீங்க டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிக்குள்ள வரத பார்த்திருக்காரு. இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல வெயிட் பண்றாரு. எதற்காக தனக்கு முன்பே தப்பி ஓட வேண்டும்? இப்பொழுது எதற்காக திரும்பி வர வேண்டும்? ஷியாம் குழம்பினான். சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். விஷயத்தை சொன்னவன் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியை விட்டு வெளியே போனான். நான் 4 மணி நேரம் கழிச்சு வரேன். ஏதாவது பஸ் இருந்தா ஏறிக்கிறேன். போயிட்டு வாப்பா. கொஞ்சம் நக்கலாகவே சொன்னார் ஏஜென்சியில் இருந்தவர். அவரை முறைத்துவிட்டு ஷியாம் வெளியே வந்தான். அனில் காத்து கொண்டு இருக்கிறான் என்று தகவல் சொன்னவனை பின்தொடர்ந்தான். ஒருவேளை அனிலா இல்லாம வேற யாராவது இருந்தா? ஃப்ரெண்டுன்னு மட்டும்தானே சொன்னா. எதுக்கு இவன் எப்படி போறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரீட்டோட கார்னருக்கு போலாம். கவனமாக தகவல் சொன்னவனை பின்தொடர்ந்தான். அவன் திரும்பி கூட பார்க்காமல் சாதாரணமாக தெருவில் நடந்தான். எதிர்பட்ட பேக்கரி ஒன்றில் நுழைந்தான். இவனை பார்த்தா டம்மியா தான் தெரியுது. எதுக்கு அங்க போய் பார்க்கலாம். அனிலா இல்லாம வேற யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லையே. அனிலா இருந்தா எதுக்காகடா விட்டுட்டு போனேன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம். திரும்பி எதிர் திசையில் நடக்கும் பொழுது ஷியாம் தனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டான். அனிலை பார்த்தால் அவனை திட்டுவதற்காக சில கெட்ட வார்த்தைகளை தயார்படுத்தி கொண்டான். தெருவின் முக்கிற்கு வந்த பொழுது அங்கே ஒரு வேன் காத்து கொண்டிருந்தது. நல்ல சிவப்பு நிறம். வேனை நெருங்கலாமா அல்லது வேண்டாமா? திடீரென்று ஏற்பட்ட குழப்பத்தில் தத்தளித்தான். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று வேனுடைய கதவு திறந்தது. ஷியாமை முழு வேகத்தில் 4 பேர் தூக்கி வேனுக்குள் விசிறி எறிந்தார்கள். வேனுடைய தரைத்தளத்தில் ஷியாமுடைய தலை மோதியது. அலறக்கூட நேரமில்லாமல் மயங்கினான். வேனுக்குள் விழுந்தது மட்டும்தான் கடைசியாக அவனுடைய மூளையில் பதிவாகி இருந்தது. கண் விழித்தபோது மிகவும் உயர்தரமான சொகுசான அறையில் இருந்தான் ஷியாம். அங்கே அவனை தவிர வேறு யாருமே இல்லை. எதற்காக அவனை கடத்தி வந்தார்கள் அவனுக்கு சரியாக தெரியவில்லை. ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் எதற்காக இன்னும் கொல்லாமல் வைத்திருக்கிறார்கள்? அப்படியானால் கொல்வது இவர்களுடைய நோக்கம் கிடையாது. இவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டிருக்க வேண்டும். பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தான் ஷியாம். 1 மணி நேரம் அசாத்திய வேகத்துடன் கடந்தது. ஆனால் அவனுக்கு எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை. கதவை திறந்து கொண்டு ஒருவர் உள்ளே நுழைந்தார். பெரிய அறையின் கடைக்கோடியில் அமர வைக்கப்பட்டிருந்தான் ஷியாம். வாசலிலேயே நின்று கொண்டார் அவர். அறை முழுவதும் கருமையான இருட்டில் இருந்தது. வாசலில் அவருக்கு பின்புறமாக கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. பின்புறமாக வெளிச்சம் இருந்ததால் அவர் ஒரு கருமையான நிழலைப் போலவே காட்சி கொடுத்தார். ஆனால் அவர் ஏன் உள்ளே வரவில்லை? அவர் மிகவும் தூரத்தில் நின்று கொண்டிருந்ததால் சரியாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. முடிந்தளவு உற்று நோக்கினான் ஷியாம். அவர் யாருடனோ தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தார். எப்பொழுது பேசிவிட்டு வருவார் என்று ஆர்வத்துடன் காத்திருந்தான் ஷியாம். ஆம், ஆர்வத்துடன் தான். அந்த நபர் யாராக இருக்கும் என்ற ஆர்வம்தான். அவன் அப்படி சிந்தித்த நேரத்தில் அவர் பேசி முடித்துவிட்டு அறையினுள் வேகமாக நுழைந்தார். பார்வையை கூர்மையாக்கி கொண்டான் ஷியாம். நடந்து கொண்டே லைட்ஸ் என்று சொன்னார். வெளிச்சம் பிறந்தது. வெளிச்சம் போலவே அதிர்ச்சியும் பிறந்தது. நிஷித், நீங்களா? தடுமாறிய ஷியாம் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தான். ஆனால் நிஷித் அந்த விஷயத்தை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் எப்படி உயிருடன் மீண்டு வந்தா என்று பார்த்தாயா என்ற நாடகத்தை எல்லாம் அவர் நடத்தவில்லை. மிகவும் சாதாரணமாக ஷியாமிற்கு எதிர்புறமாக இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார். நீங்க நிஷித்? எஸ். நிஷித் அமைதியாக பதிலளித்தார். எப்படி? கத்தினான் ஷியாம். ரொம்ப ஷாக் ஆகாத, சோஃபால ஏறி உட்காரு. தட்டு தடுமாறி அவர் சொன்னதைப் போலவே செய்தான் ஷியாம். ஷியாம் வியர்த்தான், பயந்தான், பேச முடியாமல் திணறினான். எப்படி என்று வியந்தான். இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே என்று சந்தேகப்பட்டான். தான் பார்ப்பது நிஜமா என்று தலையை உலுக்கி கொண்டான். உனக்கு இந்த சூழ்நிலையை பத்தி சொல்லியே ஆகணும். நான் சொல்ல போற உண்மைகளை நீ ஏத்துக்கவே மாட்டியான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிலைமை. உன்னோட ஃப்ரெண்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனா என்ன கொலை பண்றதா நினைச்சு கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்கிற என்னோட அண்ணனை கொலை பண்ணிட்டான். ஷியாமால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் அவன்தான் கண்ணார நிஷித்தை பார்த்தானே. இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது அவருடைய ஆவியா?
ஏனடா இந்த கேள்வி தனக்குள்ளே எழுந்தது என்று அவன் வருத்தப்பட்டான். அப்படியெல்லாம் இருக்காது என்று சமாதானம் சொன்னான். ஷியாம், தேவையான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பேசியபடியே தன்னுடைய பாக்கெட்டுக்குள் கையை விட்டார் நிஷித். கைபேசியை எடுத்தார். மிகவும் நர்வீஸாக லாக் பேட்டர்னை திறந்தார். நிஷித் மிகவும் சாதாரணமாக இருந்தார். ஆனால் நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஷியாமுடைய இதயம்தான் வெளியே விழுந்து விட்டதைப் போல் இருந்தது. என் கூட விளையாடுறீங்களா? கைபேசியை பார்த்து கொண்டிருந்தவர் நிமிர்ந்தார். ஷியாமை பார்த்து அழுத்தமாக முறைத்தார். முழுசா என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாரு. தன்னுடைய கைபேசியை ஷியாம் இடத்தில் கொடுத்தார். காணொளியில் அனில்குமார் தெரிந்தான். என்னோட பேரு அனில். முழு பேர் என்ன? அவன் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். மிரட்சியுடன் எதிர் திசையை பார்த்தான். அனில்குமார், மேல பேசு. நான் கொல்றதுக்கு காசு வாங்கினேன். யார? நிஷித்த. எதுக்காக? காசுக்காக தான். அவருக்கும் உனக்கு பகை ஏதாவது? பகையெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் உனக்கு பணம் கொடுத்தது? தெரியாது. ரத்தம் வர குத்துப்பட்டான் அனில்குமார். உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. நீ சொல்ற வரைக்கும் அடிவாங்க தாண்டா போற. அவர்கள் சொன்னதை போலவே அனில் தொடர்ந்து அடிவாங்கி கொண்டே இருந்தான். என்னை விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஒரு கொலையை நீ தெரியாம பண்ணுவியா? நீ கொன்னது நிஷித் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? நிஷித்தை நான் கொலை பண்ணலையா? நீ கொன்னது அவரோட அண்ணனை. வாய்ப்பே இல்ல. நிஷித்தான பெட்ல தூங்கிட்டு இருந்தாரு. பார்க்காதுக்கு அவர மாதிரியே இருந்தாரு. நீ எங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நாங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். யாருகிட்ட இருந்து காசு வாங்கினீங்கிறத மட்டும் சொல்லிரு. நான் யாருகிட்ட இருந்து காசு வாங்கல. பொய் சொல்றியா? இப்பதானே வாங்கினேன்னு சொன்னேன். வாங்கினேன். எப்படி வாங்கினேன்? பேங்க் அக்கௌண்ட் மூலமா வாங்கினேன். ஏண்டா உனக்கு கை இல்லையா? உழைச்சு சாப்பிட மாட்டியா? பதில் சொல்லாமல் முறைத்து கொண்டே வேகமாக மூச்சு விட்டான் அனில். என்னடா முறைக்கிற? யாருகிட்ட காசு வாங்கினேன்னு சொல்லாம உன்னை நாங்க விடமாட்டோம். எனக்கு யாரு பணம் கொடுத்தாங்கன்னு தெரியாது. சரி, அதை விடு. எப்படி அவரை கொலை பண்ண? நிஷித் தூங்கிட்டு இருந்தாரு. தூங்கிட்டு இருந்தது அவரோட அண்ணன். சரிங்க, யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறதுனால மெல்லமா அவர் பக்கம் போனேன். அவரோட கழுத்துல ஊசி போட்டேன். இறந்துட்டாரு. ஊசி போடும்போது அவர் எந்திரிக்கல. நான் ரொம்ப மெதுவா தான் போட்டேன். எப்படி? அவரோட கழுத்து நரம்பு ஒன்று பொறைச்சிட்டு இருந்தது. அதுல மெல்லமா ஊசி இறக்குனா உள்ள போயிருச்சு. சிரஞ்சில என்ன மருந்த ஃபில் பண்ணிருந்த? தெரியாதுங்க. கொலை பண்ண மட்டும் தெரியும். வேற எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றது. எனக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க. நீ யாருகிட்ட பணம் வாங்கினேன்னு சொல்ற வரைக்கும் உன்னை விடமாட்டோம். பணம் வாங்கினவன் யாருன்னு சொன்னா விட்டுருவீங்களா? யாருகிட்ட வாங்கின? தெரியாதுங்க. தெரியாது என்ற வார்த்தை பிரயோகத்தினால் அனிலுடைய வாயிலிருந்து திரும்பவும் ரத்தம் வந்தது. யாருகிட்ட இருந்து நீ பணம் வாங்கினேன்னு சொன்னாலும் உன்னை விடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? விட்டுருவீங்கல்ல? மயிரில் விடுவாங்க. காணொளி அத்துடன் நின்றது. நிஷித் வேகமாக பேசலானார். உன்னோட ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்கான். அவனே வாக்குமூலமும் கொடுத்துட்டான். அவன் கொன்னது என்னோட அண்ணனை. அவனை அப்படியே போக விட முடியாதுல்ல. எனக்கு நியாயம் வேணும். நீங்க அவனை கொல்ல போறீங்களா? இல்ல, நியாயம் வேணும்னு சொன்னேன். உனக்கும் என்னோட அண்ணனோட கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்தா இப்பவே சொல்லிரு. இல்ல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் உன்னோட பேரை சொல்லல. ஆனா சம்பந்தம் இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா மாட்டுவ. நிஷித்துடைய குரல் கடுமையாக ஒலித்தது. உன்னோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி நீ எனக்காக ஒரு கன்ஃபெஷனை தரணும். எனக்கு தான் எதுவுமே தெரியாதே. நான் எப்படி கன்ஃபஸ் பண்ண முடியும்? என்னால முடியாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை. இருக்கு. ஒரு நொடி யோசித்தார் நிஷித். உனக்கு எதுவும் தெரியலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். உனக்கும் அண்ணனோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவர் இறந்து போனதை நீ வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் எங்க கிட்ட சொல்றான். அந்த வீடியோ எனக்கு வேணும். எங்க வச்சிருக்க? என்னோட போன்ல தான். பாக்குறீங்களா? கொடு. அது மிகவும் சிறிய காணொளி தான். வேகமாக அதை பார்த்து முடித்தார் நிஷித். இதை என்னோட கம்ப்யூட்டருக்கு நான் காப்பி பண்ண போறேன். அது வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியுமா? சரிங்க என்றான் ஷியாம். அனில்குமார் எங்க? அவனை விட்டுருங்க. என்னதான் அவன் குற்றம் பண்ணியிருந்தாலும் அவனை நீங்க போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரி. கண்டிப்பா அது நடக்க தான் போகுது. நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினது கூட ஒரு எவிடன்ஸ் தான். அவனை வேற எதுவும் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணு, வந்துடுறேன். சரியா? அப்பொழுது சமையல்காரன் தேநீரை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். டீய குடி, சீக்கிரமா நான் வந்துடுறேன். நிஷித் அறையை விட்டு வெளியேறினார். தேநீரை மேஜை மீது வைத்துவிட்டு சமையல்காரனும் வெளியேறினான். ஷியாம் தனியாக இருந்தான். இன்னும் படபடப்பு போகவில்லை. இறந்து போனவரை பார்ப்பதற்கு நிஷித் மாதிரியே இருந்ததே. மாதிரித்தான் இருந்தது. ஆனால் அவர் கிடையாது என்பது இப்பொழுது தெளிவாகிவிட்டது. நிஷித்தை நேரடியாக அனிலோ ஷியாமோ பார்த்ததில்லை. செய்திகளில்தான் அவருடைய புகைப்படத்தை பார்த்திருக்கிறார்கள். அதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் நிஷித்துடைய அண்ணனை அனில் கொலை செய்திருக்கலாம். ஷியாமிற்கு தலை வலித்தது. தன் முன்பு வைத்திருந்த தேநீரை எடுத்து மெல்லமாக பருகத் தொடங்கினான். குடித்து முடித்தான். நிஷித்திற்காக காத்திருக்க தொடங்கினான். உடம்பு லேசாக அசத்தியது. பல்லை கடித்துக்கொண்டு உடம்பை முறுக்கி கொண்டான் ஷியாம். குமட்டி கொண்டு வருவதைப் போல் இருந்தது.
கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். இடதும் வலதும் பார்த்தான். எல்லாம் மங்களடித்தன. வாய் வழியாக மூச்சு விட்டான். அப்பொழுதுதான் அடிவயிற்றிலிருந்து வலி எனும் அரக்கன் மேல் நோக்கி வரத் தொடங்கினான். வயிற்றை பிடித்து கொண்டான். வயிற்றுக்குள் யாரோ கயிறு கட்டி இழுப்பதைப் போல் இருந்தது. சிரமப்பட்டு எழுந்தான். நிஷித்தை கூப்பிடலாம் என்று முயற்சித்தான். எழுந்த வேகத்தில் தரையில் விழுந்தான். தாங்க முடியாத கொடூரமான வலி அவனுடைய உடல் முழுவதும் பரவியது. சில மணி நேரங்களுக்கு முன்பு எப்படி அணில் கத்தினானோ அதே போல அடிவயிற்றிலிருந்து வலி தாங்க முடியாமல் கத்தினான் ஷியாம். அதன் பின்பு அணிலைப் போலவே ஷியாமும் இறந்து போனான். ஷியாமுடைய உடலை பார்ப்பதற்காக நிஷித் திரும்பி வந்தார். இவங்க 2 பேரோட பாடியை என்ன பண்றது? கராஜில் கொண்டு போய் போடுங்க. நல்லா பேக் பண்ணி வைங்க. போடுங்கன்னா அப்படியே போட்டுட்டு வந்துடாதீங்க. நல்லா பேக் பண்ணிடலாம். சமையல்காரன் கட்டளையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அங்கிருந்து நகர்ந்தான். நிஷித் சிறிது நேரம் நின்று ஷியாமை பார்த்து கொண்டிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினார். 20 நிமிடம் கழித்து அந்த வீட்டிற்குள் ஒரு கார் நுழைந்தது. மத்தியம வயது பெண் ஒருத்தியும் இளம் வயது பெண்ணும் காரிலிருந்து இறங்கினார்கள். நிஷித் நேரடியாக சென்று அவர்களை வரவேற்றார். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு சொல்லவே இல்லையே. மாதவி தரையை பார்த்து கொண்டு பேசினார். மாதவி, எல்லாம் இங்கே சொல்ல முடியாதல்ல. நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. வாடா கண்ணா, அந்த பெண்ணை பார்த்து அழைத்தார். அனைவரும் வீட்டினுள் போனார்கள். ஏதாவது குடிக்கிறியாடா? இல்ல வேண்டாம், இங்க உட்காரு, ஏதாவது குடி. நானும் அம்மாவும் பேசிட்டு வந்துடுறோம். மாதவி புரியாமல் நிஷித்தை பார்த்தார். பேச வேண்டி இருக்கிறதே என்பதை போல முகத்தை வைத்து கொண்டார். மாதவியும் நிஷித்தும் தனியாக வந்தார்கள். என்ன சொல்ல போறீங்க? எதுக்காக இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? அவர் இல்லையா? மாதவி, நான் சொல்ல போறது உனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்க போகுது. இந்த வார்த்தைகளை கேட்டு மாதவியுடைய உடலில் திகில் பரவியது. விஷயத்தை கேட்பதற்கு முன்பே நெஞ்சின் மீது கை வைத்து கொண்டாள். என்னோட அண்ணனை 2 பேர் கொலை பண்ணிட்டாங்க. எங்கேயோ பார்த்தபடி குரலில் ஒரு அழுத்தமில்லாமல் சொன்னார் நிஷித். மாதவிக்கு இதை கேட்டு நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒன்று பலமாக வெடித்தது. 2 கைகளால் நெஞ்சு பகுதியை அழுத்தி கொண்டாள். மூச்சு விட முடியாமல், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அண்ணனை கொலை பண்ணவங்கள நான் புடிச்சிட்டேன். கைபேசியை எடுத்து அனிலுடைய வாக்குமூலத்தை காட்டினார். ஷியாமிற்கு காட்டப்பட்ட வாக்குமூலம் அல்ல, இது வேறு வாக்குமூலம். கண்களில் நீர் கசிய அதை வேக வேகமாக துடைத்தபடியே காணொளியை பார்த்தாள் மாதவி. எதுக்காக எங்க அண்ணனை கொலை பண்ண? அவர் நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லைங்க. சரியில்லைன்னா அதெல்லாம் எப்படிங்க உங்ககிட்ட சொல்ல முடியும்? அவரு மோசமான ஆளு. உனக்கு அவருக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்ததா? ஆமாங்க, அதனால அண்ணனை போட்டு தள்ளிட்ட. ஆமாங்க, என்ன பிரச்சனை? அவரு எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிட்டாரு. இதை பார்த்து கொண்டிருந்த மாதவி, இருக்காது, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. இருக்காதுன்னு எனக்கும் தெரியாதா? நிஷித் அழுத்தமாக கேட்டார். அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடி, அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் மாதவி. எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? அவரு பொண்ணுங்க மேல கை வைக்கிற ஆளே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கலாம். அவரை தீர்த்து கட்டணும்னு தேடி வந்தேன். செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். அவரை என்ன பண்ண? ஊசி போட்டு சாகடிச்சேன். ஊசியை உனக்கு யார் கொடுத்தா? நானா தயார் பண்ணதுதான். நீ போலீஸ்ல கம்பி என்னதான் போற? காணொளி நின்றது. மாதவி காணொளியை பார்த்து முடித்துவிட்டு பயங்கரமாக அழுதார். என்னென்னமோ சொல்றாங்க. இப்படி கேட்டுவிட்டு பலமாக அழுதார் மாதவி. மாதவி அழுவது கீழே இருக்கும் அவருடைய பெண்ணிற்கே கேட்டிருக்கும். மாதவி, அழாத. நீதான் இப்ப ரொம்பவுமே தைரியமா இருக்கணும். நீயே தைரியமா இல்லைனா அவளை யார் பாத்துக்குவாங்க? அவளும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாள்ல. இதுதான் அவன் ஊசி போட்ட வீடியோ. இன்னொரு காணொளியை எடுத்து காட்டினார். அதை பார்த்துவிட்டு மேலும் துக்கத்துடன் அழுதார் மாதவி. அழாதேன்னு சொன்னேன்ல, அண்ணனோட பாடி ரூம்ல இருக்கு, போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும். கண்ணீர் நிறைந்த கண்களுடன் என்ன என்பதை போல பார்த்தாள் மாதவி. அண்ணனோட பாடிய பப்ளிக்கா வைக்க முடியாது. எதனால? அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அடிக்குரலில் சொன்னான் நிஷித். அதுக்காக பப்ளிக்கா வைக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. போலீஸ் வந்து துருவி துருவி விசாரிப்பாங்க. அப்புறமா உடம்பு எடுத்துட்டு போய் ஃபாரன்சிக் ஆளுங்க ரொம்பவுமே தொந்தரவு பண்ணுவாங்க. இதெல்லாம் அவருக்கு தேவையா? தேவையில்லை என்பதாய் மாதவி தலையசைத்தார். நீ நல்ல வேலை புரிஞ்சுகிட்ட மாதவி. போலீஸ் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. அது உனக்கு தேவையா சொல்லு? இல்லை என்றார் மாதவி. நீயும் ஒரு பொண்ணை வச்சிருக்க, அவளையும் கட்டி கொடுக்கணும்ல. அப்பாவை யார கொன்னுட்டாங்கன்னா யாரு மகளை கல்யாணம் பண்ணிட்டு போவா? சொல்லு. மாதவிக்கு நிஷித் என்ன சொல்ல வருகிறார் என்று தெளிவாக புரிந்தது. அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வா போலாம். நீதான் பொண்ணுகிட்ட சொல்லணும், நான் சொல்லிக்கிறேன். மாதவியை அறைக்குள்ளே அழைத்து சென்றான் நிஷித். தன் கணவனை பார்த்து பயங்கரமாக அழுதார் மாதவி. வெகு நேரம் கழித்து தன் பெண்ணிடம் தகவலை சொன்னார். அவளும் வந்து பார்த்துவிட்டு அப்பாவை நினைத்து அழுதாள். மிகவும் குறைவான நபர்களையே அண்ணனுடைய கடைசி காரியத்திற்காக வரவழைத்திருந்தான் நிஷித். வந்தவர்களுக்கு அவர் இயற்கையாகவே இறந்து விட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. ஒரு பெரிய இடமாக பார்த்து நிஷித்துடைய அண்ணனை புதைத்தார்கள். இதற்கிடையில்
ஷியாம் மற்றும் அனிலுடைய உடம்புகளை எடுத்து போய் நிஷித் எரித்திருந்தான். அந்த வேலையை அவனே செய்தான். வேறு யாரையும் அவன் நம்ப விரும்பவில்லை. செய்ய வேண்டியதையெல்லாம் சரியாக செய்தாகிவிட்டது என்று நினைத்தபடியே நிஷித் தன்னுடைய பிரம்மாண்டமான வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். புஷ்டியான மேகங்கள் திரண்டு திரண்டு உருண்டு கொண்டிருந்தது. நீல வானத்தில் வெள்ளை மேகத்தை பார்க்கும் பொழுது நிஷித்திற்கு பல விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. டீ எடுத்துக்கோங்க. அந்த நேரத்தில் சரியாக தேநீருடன் வந்து சேர்ந்தார் மாதவி. தேநீரை வாங்கி ஒரு வாய் குடித்தார். மாதவியை பார்த்தார். டீ நீ போட்டதா? ஆம் என்று தலையசைத்தாள் மாதவி. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னோட குக் போடுற டீயை பத்தி தான் எனக்கு தெரியுமே. முழுவதுமாக குடித்து முடித்து விட்டு மாதவியிடம் பேச்சை தொடங்கினான். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க 2 பேரும் அப்படியே கிளம்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நானே உங்களை பாத்துக்கிறேன். எதுக்காக நீங்க தனியா சிரமப்படணும்? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. வாழ்நாள் முழுவதும் உங்க 2 பேர்த்தையும் பாத்துக்கிறது தான் என்னோட கடமை. எனக்கு குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க மட்டும்தானே இருக்கீங்க. உண்மையாகவே நிஷித்துடைய அடிமனதிலிருந்து அந்த வார்த்தைகள் உதிர்த்ததாகவே தெரிந்தது. ஆனால் அப்படி அல்ல, எல்லாம் பகட்டாக பேசப்பட்ட வார்த்தைகள் தான். மாதவி இதை நம்பினாள். வலி நிறைந்த புன்னகையை உதிர்த்தாள். நான் அவளுக்கும் டீ கொடுக்கணும். அவகிட்டையும் சொல்லிரு, இனிமேல் நாம இங்கதான் இருக்க போறோம்னு சொல்றேன். மாதவி அங்கிருந்து கிளம்பி சென்றாள். நிஷித் லேசாக சிரித்து கொண்டான். அன்று நடந்த நிகழ்வுகளை பற்றி யோசிக்கலானான். காலையில் எழுந்த பொழுது அது ஒரு மோசமான நாளாகவே தெரியவில்லை. மிகவும் நன்றாகத்தான் தொடங்கியது. சரியான நேரத்திற்கு எழுந்து விட்டான் நிஷித். பெட் காஃபி குடித்துவிட்டு அதன் பின்பு குளித்துவிட்டு தனக்கு மிகவும் விருப்பமான சிகப்பு நிற கோட்டை அணிந்து கொண்டான். பர்ஃபியூமை பீச்சி கொண்டான். மஸ்கின் வாசம் அவனை சூழ்ந்தது. பிரீமியமான சென்ட். வாய்விட்டே இப்படி சொன்னான். என்ன பிரீமியமா இருந்தா என்ன பண்றது? ஏன் உனக்கு என்ன வலிக்குது? வலிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ண போற? கட்டலில் படுத்துக்கொண்டு நிஷித்துடைய அண்ணன் எகனைக்கு முகனையாக பேசி கொண்டிருந்தான். காலையிலேயே என்னோட வாயை புடுங்காத. வந்தையா தின்னுட்டு கிளம்பு. அத்தோட நிறுத்திக்கோ. உன்னை பார்த்தா கொலகாண்டல் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன பாரு, நான் எப்படி ஜம்முன்னு இருக்கேன்னு. நான் இப்போ ஒரு பர்ஃபியூமை ஸ்ப்ரே பண்ணனே, அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? அது சரிதான். என்ன பாருடா, நான் எப்படி ஜம்முன்னு இருக்கேன்னு. நல்ல ட்ரெஸ் போட்டா நீ ஜம்முன்னு இருக்கேன்னு அர்த்தமா? உனக்கு பொறாமேன்னு சொல்லு. நானும் உன்ன மாதிரி தானே? இல்ல, கண்டிப்பா கிடையாது. இடது கரத்தின் ஆட்காட்டி விரலை காட்டி அழுத்தமாக பேசினான் நிஷித். நிஜமாவா? ஆமா, நீ என்ன மாதிரி கிடையாது. உருவமைப்புல உருவத்துல கூட நீ என்னை விட கொஞ்சம் அழகு கம்மி தான். அதே மாதிரி மூக்கும் கண்ணும் இருந்துட்டா நீ என்ன மாதிரி ஆயிருவியா? நான் உன்னோட அண்ணன், நான் உன்னோட தம்பி. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜம்முன்னு இருக்கியா என்ன? கட்டலில் சொகுசாக படுத்துக்கொண்டே காலை ஆட்டி கொண்டு பேசினான் நிஷித்துடைய அண்ணன். ஏய், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? சொல்லு, நீ ஜம்முன்னு இருக்கியா? ஆமா, நான் ஜம்முன்னு ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருக்கியா? அவன் குரலில் ஏற்ற இறக்கங்கள் தெரிந்தது. அது நிஷித்தை மிகவும் வெறுப்பேற்றியது. நான் யாருன்னு தெரியுமா? மனிதனுக்கு இருக்கும் பிரச்சனையே இதுதான். யாராவது சீண்டி விட்டால் நான் யார் என்று தெரியுமா என்று தொடங்கி விடுவார்கள். தாங்கள் வாழ்க்கை முழுவதும் செய்த உருப்படியில்லாத விஷயங்களை அடுக்க தொடங்கி விடுவார்கள். அப்படித்தான் நிஷித்தும் இப்பொழுது அடுக்க தொடங்கினான். ஐ எம் த கிரேட் நிஷித், ஷேர் மார்க்கெட் ஜெயிண்ட். எவ்வளவு டேர்ன் ஓவர்னு தெரியுமா? கோடிகள்ல. ஒரு கோடியாவது நீ ஃபுல்லா பாத்திருப்பியா? நானும் உன்ன மாதிரியே பணக்காரனா தான் வளர்ந்தேன். அதை நீ மறந்துடாத. இருந்தாலும் நான் பார்த்த அளவுக்கு பணத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. மீண்டும் நிஷித்தை வெறுப்பேற்றுவதைப் போல சிரித்தான் அவனுடைய அண்ணன். ஏய், என்ன சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பைத்தியம் முடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. நீ பொய் சொல்ற, அதனாலதான் சிரிக்கிறேன். என்ன பொய்? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீ ஒன்னும் சந்தோஷமா இல்ல. ஓ, அப்படின்னா நீ ஹாப்பியா இருக்க? ஆமா. என்ன ஓமா? ஆமாண்டா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அப்பா எனக்காக விட்டுட்டு போன சொத்துல இருந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உனக்கு அது கூட கிடையாது. குறிப்பா என் கூட மாதவி இருக்கா. கேரிங்கா, லவ்லியா, பியூட்டிஃபுல்லா, இன்னும் அடிக்கிட்டே போலாம். இதை கேட்ட நிஷித் கோபம் அடைந்து அனல் மூச்சை கக்கி கொண்டிருந்தான். டை, இன்னொரு வார்த்தை மாதவி பத்தி பேசின. பல்லை கடித்து கொண்டு பேசினான் நிஷித். ஹாப்பியா இருக்கன்னு சொன்ன. மாதவி பத்தி பேசின உடனே மூஞ்சி காஞ்சு போன புடலங்க மாதிரி ஆயிடுச்சு. நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கடா. இங்க என்னோட கண்ணை பார்த்து சொல்லு. கண்ணத்தான் மூடி இருக்கனே, எப்படி சொல்றது? கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். கண்ணை திறக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு வலிக்குதா? சொல்றத மட்டும் கேளு. உன்னோட கண்ணு தெரிஞ்சா போதும். எனக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. காது கேக்குதா? நல்லாவே கேக்குது. மாதவி பத்தி மட்டும் பேசாத. நான் இதையெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? காலாட்டுறதா முதல்ல நிறுத்து. அவன் நிஷித்துடைய பேச்சையெல்லாம் கேட்கவில்லை. தொடர்ந்து காலை ஆட்டிக்கொண்டே இருந்தான். நான் உன்னோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன்னு எப்ப நீ புரிஞ்சுக்க போற? அதுக்காக எதுக்கு மாதவி பத்தி பேசுற? விஷயம் இருக்கு. நீ பாஸ்ட மறந்துட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். உன்னை உண்மையா கேர் பண்ற, உன்னை உண்மையா லவ் பண்ற ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ.
பணம் மட்டும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்துறாது. கடந்த காலத்தை மறந்துரு, மாதவிய மறந்துரு. நிஷித் கோபத்தில் வெடித்தான். நான் எப்படிடா நீ செஞ்சதெல்லாம் மறக்க முடியும்? நீ என்கிட்ட இருந்து என்னோட மாதவிய எடுத்துக்கிட்ட. சதிகாரா! தன்னுடைய மொத்த பழிவாங்கும் உணர்ச்சியையும் கோபத்தையும் ஒரே வார்த்தையில் கொட்டியிருந்தான் நிஷித். நீ என்ன சதிகாரன்னு சொல்லலாம், ஆனா நான் வாழ்க்கையில மாதவிய கல்யாணம் பண்ணி ஜெயிச்சிட்டேன். நீ தோத்துட்ட. கண்களை திறந்தான் நிஷித்துடைய அண்ணன். நீ மாதவிய மறந்துரு. டமால் என்ற துப்பாக்கியின் சத்தம். நிஷித் தன்னுடைய அண்ணனை சுட்டு விட்டான். நான் எதுக்குடா மாதவிய மறக்கணும்? நீ மறந்து போ, மாதவிய விட்டுட்டு போ. தோட்டாவின் சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்தான் சமையல்காரன். என்ன நடந்தது என்று பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். இதுவரை இந்த வீட்டில் இது போன்ற பல சம்பவங்களை அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் நிஷித் இப்பொழுது தன்னுடைய சொந்த அண்ணனையே கொன்றுவிட்டான் என்பது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இப்ப போய் இப்படி பண்ணிட்டீங்க? என்னாச்சு? நீங்க இன்டர்வியூக்காக தானே ரெடி ஆயிட்டு இருந்தீங்க? ஆமா, இன்டர்வியூ எடுக்கிறவரும் கேமராமேனும் வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? வீட்டோட கேட்ல நின்னுட்டு இருக்காங்க. இதை சொல்றதுக்காக தான் நான் வந்துட்டு இருந்தேன். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்ட உடனே வேகமா இங்க வந்துட்டேன். அவங்கள உள்ள வர சொல்லு. என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி அவங்கள வெல்கம் பண்ணு. அவங்களுக்கு அந்த துப்பாக்கியோட சத்தம் கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது. வீட்டுல இருந்து கேட் ரொம்பவுமே தூரம் தானே. ஆமால, நான் போய் அவங்கள வெல்கம் பண்றேன். நான் மேலேயே இருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சமையல்காரன் வேகமாக அங்கிருந்து ஓடினான். நிஷித் ஒரு கனமான போர்வையை எடுத்து தன்னுடைய அண்ணனுக்கு போர்த்தி விட்டார். அந்த அறையிலிருந்து வெளியே வந்து இன்னொரு அறைக்குள் நுழைந்தான். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி மாட்ட வைக்கிறது? யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நிஷித்துடைய கவனம் சிசிடிவி கேமராவின் பக்கம் திரும்பியது. அனில் மேல் தளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் பம்மி பம்மி வருவதை பார்த்தால் அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நிஷித் புரிந்து கொண்டார். தான் இருந்த அறையின் கதவை நன்றாக மூடினார். நிஷித் காத்திருந்தார். அவன் என்ன செய்கிறான் என்று சிசிடிவி கேமராவின் மூலமாக பார்த்தார். அவன் நேரடியாக குளியல் அறைக்கு போனான். சில நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தான். அடுத்ததாக நிஷித்துடைய படுக்கை அறைக்கு போனான். ஊசியை எடுத்து நிஷித்துடைய அண்ணனின் உடலில் செலுத்தினான். நிஷித்திற்கு மின்னல் ஒளி என ஒரு யோசனை பிறந்தது. நான் செஞ்ச கொலைய மறைச்சிட வேண்டியதுதான். இவன் தான் கொலை பண்ணாங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிடலாம். அனில் அந்த வேலையை செய்து முடித்துவிட்டு திரும்பவும் குளியல் அறைக்குள் சென்றான். இவன் எதுக்காக பாத்ரூம் போயிட்டே இருக்கான்? அடுத்ததாக அவனை பின்தொடர்ந்து அவன் நண்பனான ஷியாம் வந்தான். நண்பனை தேடித்தான் அவன் வருகிறான் என்று நிஷித்திற்கு புரிந்தது. வேகமாக அவன் வருவதற்கு முன்பே பக்கத்தறைக்கு சென்று அண்ணன் மீது போர்த்தப்பட்ட போர்வையை விலக்கிவிட்டான் நிஷித். அதன் பிறகு அந்த அறையிலேயே ஒளிந்து கொண்டான். ஷியாம் வந்தான். இறந்து போன நிஷித்துடைய அண்ணனை பார்த்தான். அவர் உடலிலிருந்து பெருகிய ரத்தத்தையும் பார்த்தான். அறையிலிருந்து வேகமாக வெளியேறினான். ஷியாமை பார்த்தபொழுதுதான் நிஷித்திற்கு ஒரு விஷயமே புரிந்தது. இவங்க நானே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்களோ? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதே இவங்களுக்கு தெரியாதே. இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். இவன் என்ன பண்றான்னு இப்பவே பார்க்கணுமே. தன்னுடைய படுக்கை அறையின் கதவை திறந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தான். அவன் நேரடியாக அனில் சென்ற அதே குளியல் அறைக்கு சென்றான். ஓ, ஒரு கொலையை பார்த்ததுக்கு அப்புறமா கூட இவன் ஃப்ரெண்டை கூப்பிடாம போக மாட்டான் போலயே. திரும்பவும் நிஷித் மறைந்து கொண்டான். இருவரும் அந்த அறையை கடக்கும் பொழுது அவர்கள் நடந்து அறையை கடந்து செல்லும் சத்தம் தெளிவாக கேட்டது. பக்கத்து அறைக்கு போனான் நிஷித். சிசிடிவி கேமராவின் உதவியுடன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தான். இவனுங்க ஒரு கொலை பண்ணிட்டு வீட்டுல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்களா? இவங்கள விடுறதா வேண்டாமா? விடலாம். விட்டாதான் நம்மளுக்கு தேவையானது நடக்கும். விட்டு பிடிக்கிறது தான் எப்பவுமே நம்மளுக்கு சாதகமா இருக்கும். அந்த நேரத்தில் சமையல்காரன் அழைத்தான். சார், அவங்க கேட்ல கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்கள போ சொல்லிரு. போ சொல்லட்டுமா? சொல்லிரு. அப்புறமா ஈட்டிக்கு கால் பண்ணு. அவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ண சொல்லு. சொல்லிடலாம். ஈட்டியும் அவனுடைய ஆட்களும் 2 நண்பர்களையும் பின்தொடர்ந்தார்கள். அவர்களுடைய மேன்ஷனை தூரத்திலிருந்தே கவனித்தார்கள். அரை மணி நேரம் கழித்து ஷியாம் வீட்டிலிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சார், 2 பேர்ல ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான் சார். யாரு? ஷியாம் சார். ஷியாம் மற்றும் அனிலுடைய தகவல்கள் ஈட்டிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவன் தெளிவாக பேசிக் கொண்டிருந்தான். ஷியாம விட்டுருங்க, அனில் வீட்டுல தானே இருக்கான். எஸ் சார். அனிலை கூட்டிட்டு வாங்க. அனிலை கூட்டி வந்தார்கள். அவனிடமிருந்து 2 விதமான வாக்குமூலங்களை வாங்குவதற்காக தொடர்ந்து சித்திரவதை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அவன் வாக்குமூலம் கொடுத்தான். வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிற்பாடு அவனை விட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆதலால் தான் அவன் ஒப்புக்கொண்டான். வாக்குமூலம் கொடுத்த பிற்பாடு காவல்துறையிடம் சரணடைய வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்றான் அவன். அவனுடைய கட்டுகள் அவிழ்த்து விடப்பட்டது. சமையல்காரன் தேநீரை எடுத்து வந்தான். டீய குடி. அவர்கள் மீது இருந்த பயத்தினால் தேநீரை குடித்தான் அவன். எப்படியாவது இவர்களிடமிருந்து தப்பித்தால் போதும். காவல்துறையிடம் மாட்டினாலும் பரவாயில்லை. அவனுடைய வங்கி கணக்கில் நிறைய பணம் இருந்ததால் கொஞ்சம் அசட்டு தைரியத்துடன் இருந்தான் அனில். தேநீரை மொத்தமாக பருகி முடித்தான். இறந்து போனான்.
நிஷித் இதற்கு முன்பு பல கொலைகள் செய்திருக்கிறான். அத்தனை கொலைகளையும் செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பதைப் போல மிகவும் சாதாரணமாகவே வாழ்ந்தான். ஆனால் இப்பொழுது அவன் ஒரு சிறிய மாறுதலை செய்ய விரும்பினான். அனில்குமாரிடமிருந்து வாக்குமூலத்தை அவன் வாங்கினான். 2 வாக்குமூலங்கள் வாங்கியிருந்தான். முதலாவது வாக்குமூலம் அவனுடைய நண்பனை ஏமாற்றுவதற்காக, 2வது வாக்குமூலம் மாதவியுடைய மனதை மாற்றுவதற்காக. 2 வாக்குமூலங்களும் சரியாக வேலை செய்தது. ஷியாம் தன்னிடம் இருந்த ஆதாரத்தை கொடுத்து விட்டான். தனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமில்லை என்று அவன் வாயாலேயே சொன்னான். இருந்தாலும் அவனை விட்டு வைக்க முடியாது. ஆதலால் தான் அவன் கொலை செய்யப்பட்டான். மாதவியுடைய மனமும் மொத்தமாக மாறியது. இங்கேயே தங்கி நிஷித்துடன் வாழ அவள் ஒப்புக்கொண்டாள். அதுவும் அவளுடைய மகளுடன். இதுதானே நிஷித்திற்கு தேவைப்பட்டது. ஒரு கொலையை செய்துவிட்டு அதை மறைப்பது என்பது அவனை பொறுத்தவரையில் மிகவும் சாதாரணமான விஷயம்தான். எத்தனை கொலைகள் செய்தாலும் அதை மறைக்கும் சக்தியையும் பெற்றிருந்தான். ஆனால் மாதவியை தன் பக்கம் இழுப்பதற்காக வாக்குமூலத்தை வாங்கி கொண்டான். மாதவியும் அவன் பக்கம் வந்துவிட்டாள். அவனை அவள் மிகவும் நல்லவன் என்று நினைத்திருக்க வேண்டும். அவனை மிகவும் நல்லவனாக காட்டிக்கொள்ளத்தானே அனிலையும் ஷியாமையும் இதற்குள் இழுத்து விட்டான். குறிப்பாக அனில்குமார். அவன் நேரடியாக நிஷித்தை கொல்லத்தானே வந்தான். அவனை கொலை செய்வதில் ஒன்றும் தவறில்லையே என்பது நிஷித்துடைய எண்ணம். அடுத்ததாக ஷியாம் என்று வீட்டிற்கு இன்டர்வியூ எடுப்பதற்காக வந்திருக்க கூடாது. தவறான இடத்தில் தவறான சந்தர்ப்பத்தில் அவன் இருந்ததால் அவனும் பயன்படுத்தி கொல்லப்பட்டான். இந்த மொத்த ஆட்டமும் முதலிலிருந்து நிஷித்துடைய கையில் தான் இருந்தது. அவனிடம் இப்பொழுது பணம் இருக்கிறது. அவனுக்கென்று தனியாக ஒரு குடும்பம் இருக்கிறது. குறிப்பாக முக்கியமாக மாதவியும் அவனுடன் இருக்கிறாள். இதையெல்லாம் மனதிற்குள் நினைத்தபடியே லேசாக சிரித்துக்கொண்டு வானத்தை பார்த்தான் நிஷித்.